கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இந்த ஜூன் மாசத்தின் 4வது வாரத்துல நான் வந்திருக்கிறோம். इस जून महीने के चौथा महीने में हम सब आए हैं। இந்த நாள்ல கர்த்தர் நம்மை வழி நடத்தும்படியாக, इस दिन में परमेश्वर हमें चलाने के लिए, இந்த ஆராதனை கர்த்தர் முன்னின்று நடத்தி தரும்படியாக, इस आराधना को परमेश्वर हमारे साथ रहकर चलाने के எல்லா लिए, தடைகளை கர்த்தர் மாற்றும்படியாக, सारी रुकावट को परमेश्वर बदलने के நாம் लिए, இருக்கிற இடத்திலேயே हम जिस स्थान में हैं நம்மை நாமே தாழ்த்தி अपने आप को अर्पण करके, நாம் தலைகளை வணங்கி हम अपनी सर को झुकाकर, நாம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். आंखें को बंद कर हम प्रार्थना கர்த்தர் करें। நல்லவர், परमेश्वर अच्छा है, கர்த்தர் நல்லவர், परमेश्वर अच्छा है, அவருடைய கிருபை மாறாதது. उसकी अनुग्रह न बदलती है। நாம் ஒரு பழைய பாடலை படித்து हमें पुरानी गीत गाकर இந்த ஜெபத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். इस प्रार्थना को आरंभ करें। Jesus, hallelujah. வீழ உண்ட மாலையே, ஓகழியாவியுமே, பக்கப்பட்ட காயமோ, பாய்ந்த செந்நீர் வெள்ளமோ, பாவதோஷயாவையோ நீங்கும்படி அருளோ, யாதுமற்ற ஏழை நான் நாடியற்ற நீசனா, உம் சிலுவை தஞ்சமே, உந்தன் நீதி ஆடையே, தூய ஒற்றை அன்பினே, தூய்மையாகி மகளுவே, நீலன் போன்ற வாழ்விலே, தன்னை மூடும் சாவிலே, கண்ணே கேட்டா லோகத்தில் நடு தீர்வை தீரத்தில் தீர உண்டவனையே, போகலிடம் ஜீயோவே, உண்டவனையே, போகலிடம் ஜீயோவே, பக்கப்பட்ட காயமோ, பாய்ந்த செந்நீர் வெள்ளமோ, பாவதோஷம் யாவையோ நீங்கும்படி அருளோ. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. पवित्र परमेश्वर आपको धन्यवाद। இந்த காலை வேளைக்காக நாங்கள் इस ஜெபிக்கிறோம். सुबह के समय के लिए आपको धन्यवाद करते இந்த हैं। ஓய்வு நாளின் ஆசீர்வாதங்கள், इस इतवार की आशीष, நன்மைகள் भलाई, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். परमेश्वर हमारे जीवन में आने के लिए हम प्रार्थना करते हैं। பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையை நீர் முழு பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். पवित्र आत्मा इस आराधना को चलाने के लिए हम प्रार्थना करते हैं। எல்லா விதமான பொல்லாத வல்லமைகளை, सारे प्रकार की दुष्ट எல்லா सामर्थ, சத்துருவின் கிரியைகளை, सारी शत्रु की क्रियाएं, ஆராதனை விரோதம் எழும்புகிற பொல்லாத ஆவிகளை आराधना की विरोध उठने वाली दुष्ट आत्माएं, அதனை கடிந்து அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். उसको हम डांट कर हम प्रार्थना करते இந்த हैं। நாள் எங்கள் தேவன் ஜெயம் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். इस दिन हमारा परमेश्वर जय पाने के लिए हम प्रार्थना करते எங்கள் हैं। தேவனுடைய சித்தம் இந்த நாளில் நிறைவேறும்படியாக நாங்கள் हमारे ஜெபிக்கிறோம். परमेश्वर की इच्छा इन दिनों में पूरा होने के लिए हम प्रार्थना करते உம்முடைய हैं। பரிசுத்த நாமம் இந்த பூமியில மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். आपकी पवित्र नाम इस पृथ्वी में महिमा होने के लिए हम प्रार्थना करते எல்லா हैं। தேவனுக்கு உயர்ந்தவர் ஆண்டவரே, सारे देवताओं से ऊंचा हमारा நீர் परमेश्वर, சிறந்தவர் அப்பா. आप
आप महान हो परमेश्वर, எங்கள் மீது அன்பு செலுத்துகிற தேவன் हमारे ஆண்டவரே. ऊपर प्रेम करने वाले அதை परमेश्वर, அறிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். उसे जानकर हम प्रार्थना करते ஆண்டவரே, हैं। இந்த ஆராதனை நடக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும், परमेश्वर इस आराधना में चलने वाली हर एक कार्यों को, ஒவ்வொரு பகுதியிலும் हर एक भागों को தேவ பிரசன்னம் இருப்பதாக, परमेश्वर की प्रसन्नता रहे, தேவ மகிமை இருப்பதாக, परमेश्वर की महिमा रहे, உடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். आपकी सुरक्षा रहने के लिए हम प्रार्थना करते பாடல் हैं। பகுதி ஆசீர்வதித்தாங்க, गीत की भाग को आशीष की அந்த दीजिए, worship ஆசீர்வதித்தாங்க, वर्शिप को आशीष की दीजिए, மெடிடேஷன் ஆசீர்வதித்தாங்க. मेडिटेशन को आशीष की வசன दीजिए, பகுதி எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். वचन की भाग से हमसे बातें करने के लिए हम प्रार्थना करते हैं। பேசுகிறவர் நீங்கள் அல்ல, बात करने वाले हम आप नहीं, பரிசுத்த ஆவி உங்களோடு பேசுற வசனத்தின்படியாக लेकिन पवित्र आत्मा आपके द्वारा बात करता है। நீங்கள் करके वचन எங்களோடு के अनुसार। பேசும்படியாக நாங்கள் आप ஜெபிக்கிறோம். हमसे बात करने के लिए हम प्रार्थना இந்த करते हैं। ஜெபத்துல பங்கு கொள்ளும் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. इस प्रार्थना में भाग लेने वाले बच्चों को आशीष தொடர்ந்து कीजिए। அவர்கள் உம்மை நோக்கி பார்க்க கிருபையில கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். लगातार वो लोग आपको आपकी ओर देखने के लिए अनुग्रह के लिए हम प्रार्थना உம்முடைய करते हैं। பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். आपकी पवित्र नाम को हम ऊंचा करते हैं। கலக்கத்தின் ஆவிகள் மாறுவதாக, व्याकुलता की आत्मा सब बदल जाए, கவலைகள் எல்லாம் மாறுவதாக, चिंताएं सब बदल जाए, தேவ சமாதானத்தினால, परमेश्वर के समाधान से, உம்முடைய வல்லமையினால आपकी सामर्थ இந்த से பிள்ளைகளை நிரப்பும்படியாக आपके ஜெபிக்கிறோம். बच्चों को भरने के लिए हम प्रार्थना करते சத்துரு हैं। வெள்ளம் போல வரும் பொழுது शत्रु जल के समान आते கர்த்தருடைய समय ஆவியானவர் परमेश्वर की पवित्र அவனுக்கு आत्मा விரோதமாக கொடியேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். उसके विरोध झंडा खड़ा करने के लिए हम प्रार्थना करते உம்முடைய हैं। ஜெயக்கொடி நாட்டும்படியாக ஜெபிக்கிறேன். आपकी जय का झंडा खड़ा करने के लिए हम प्रार्थना நீர் करते மாத்திர हैं। மகிமைப்படணும். केवल आपकी महिमा हो। ஒருவனுக்கு ஊழியம் செய்தார், कोई एक अगर मेरी सेवा करता है, பிதாவால் அவனை கனப்படுத்துவார் என்று சொன்னது போல पिता उसकी आदर करता है जैसे ஆண்டவரே, कहा। நீர் கனப்படுத்தி எங்களை உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். पिता आप आदर करने के लिए हम प्रार्थना करते உம்முடைய हैं। நாமம் மாத்திரம் केवल மகிமைப்படட்டும். आपके नाम की महिमा हो। எங்களை அர்ப்பணிக்கிறோம், हमें अर्पण करते எங்களை हैं, தாழ்த்துகிறோம். हमें नीचा करते பெரிய हैं, காரியங்களை செய்யுங்க. बड़े कार्य कीजिए। ஜெபத்தை கேட்டு நன்றி. प्रार्थना को सुना कर धन्यवाद। அப்பா இயேசுவின் மூலம் ஜெபம் ஜீவன் அல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मानते पिता, ஆமென். आमेन। அல்லேலூயா. நம்ம இப்போ தமிழ் பாடலை படிக்கலாம். மன மகிழ்ச்சியின் பாடல் புத்தகத்தில் 5வது பாடல். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களாம் என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களாம் என்னை வழுவாமல் காத்தீரையா. உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலை மூடி காத்திட்டீர். உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலை மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே, என்று வாக்கு
வாக்கெடுத்து அழித்தவரே, யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெடுத்து அழித்தவரே. நன்றி இயேசுவே, நாளும் இயேசுவே, நன்றி இயேசுவே, நாளும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீரே பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நீரே பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே, நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே, நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே, நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. हम एक हिंदी गीत गाएं। बजने आए हैं पिताजी आत्मा सच्चाई से, झुकते हैं प्रणाम करके आए हम भजने भजने। अब सब मिलकर ताली बजाकर हमारे साथ ये गीत गाएंगे। बजने आए हैं पिताजी आत्मा सच्चाई से तुझको, भजने आए हैं पिताजी आत्मा सच्चाई से तुझको, झुकते हैं प्रणाम करके आए हैं
है वचन आए हे पिताजी आत्म सच्चाई से तुझको वचन आए हे पिताजी आत्म सच्चाई से तुझको हालेलुया தினம் ஆராதனை கடந்து செல்வோம். हम कुछ समय परमेश्वर की आराधना करेंगे। இந்த ஆண்டவர் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன். हमारा परमेश्वर आराधना से प्रिय होने वाला परमेश्वर। ஆராதனை கலந்து கொள்ளுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. आराधना में भाग लेने वाले आप हर एक को परमेश्वर आशीष करे। உண்மையா தேவனை ஆராதிக்கும் பொழுது, आप सच्चाई से परमेश्वर की आराधना करते உண்மையான समय, தேவன் நோக்கி நீங்க பார்க்கும் பொழுது, सच्चाई से परमेश्वर की ओर देखते समय, அந்த ஆராதனை வேளையில उस आराधना के அவருடைய समय பிரசன்னத்தை உணர முடியும். उसकी प्रसन्नता को हम महसूस कर सकते அவருடைய हैं, மகிமை நீங்க பார்க்க முடியும். उसकी महिमा को हम देख सकते हैं। உங்களுடைய பலவீனங்களை மாற்றுவதற்கு ஆண்டவர் போதுமானவர். आपकी बलहीनता को बदलने के लिए परमेश्वर काफी है। நீங்கள் விசுவாசத்தோடு கூட, आप विश्वास के साथ, பெரிய எதிர்பார்ப்போடு एक கூட, बड़ी चाहत के साथ, கர்த்தர் என்னை ஆவினால நிரப்புவார். परमेश्वर मुझे अपनी आत्मा से भर இந்த देगा। ஆராதனை வேளையில கர்த்தர் என்னோடு इस பேசுவார். आराधना के समय परमेश्वर मुझसे बातें என்னுடைய करेगा, பலவீனங்களை அவர் மாற்றுவார் मेरी बलहीनता को बदलेगा। என்று சொல்லி ऐसा बोलने वाले விசுவாசமா நீங்க இருக்கும் பொழுது, विश्वास के साथ रहते समय, தேவனை நீங்க ஆராதிக்கும் பொழுது, परमेश्वर की आप आराधना करते அவர்களை समय, விடுவிக்க வல்லமை உள்ளவராய் वो இருக்கிறார். आपको छुड़ाने के लिए योग्य நாம் है। இருக்கிற இடத்திலேயே हम जिस स्थान में हैं, நம்முடைய வாய்களை திறந்து अपनी जुबान को खोलकर நாம் தேவனை हम ஆராதிப்போம். परमेश्वर की आराधना அவர் करेंगे। வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் तो படைத்தவர். आकाश और पृथ्वी का सारा अधिकार पाया வானம் हुआ, எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்பட்டு சொன்னவன். स्वर्ग मेरा आसन, पृथ्वी मेरा स्वर्ग मेरा सिंहासन कहने वाला परमेश्वर। ஆண்டவர், அந்த ஆண்டவர் ஆராதிக்க उस போறோம். परमेश्वर की हम आराधना करने वाले அந்த हैं। பாவத்தை பார்க்காத பரிசுத்தர் நாம் ஆராதிக்க उस போறோம். पाप को न देखने वाले परमेश्वर की हम आराधना करने அந்த वाले हैं। மகிமையான தேவன் ஆராதிக்க उस போறோம். महिमा की परमेश्वर को हम आराधना करने அந்த वाले हैं। மகிமையினால் உங்களை वो நிரப்பும்படியாக, अपनी महिमा से आपको भरने के लिए, மகிமையினால் உங்களை சோதரம் அவர் वो தொடும்படியாக, अपनी महिमा से आज आपको छूने के உங்களுடைய लिए, மகிமையினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, परमेश्वर अपनी महिमा से आपको आशीष करने के உங்களை लिए, அவர் वो பலப்படுத்தும்படியாக, आपको बल देने के लिए வாய்களை திறந்து நம்ம हम ஜெபிக்கலாம். मुंह खोलकर हम प्रार्थना வேதவசனம் करेंगे। சொல்லுகிறது, परमेश्वर का पवित्र वचन कहता இந்த है, தேவன், ये परमेश्वर இந்த நம்முடைய தேவன், सदा काल के लिए हमारा அவர் परमेश्वर, மரணபதம் वो நடத்துவார். मृत्यु तक हमें चलाएगा। உங்க வலது கரத்தை பிடித்து அவர் वो சொல்லுகிறார், आपकी दाहिने हाथ को पकड़ कर कहता है, மகனே நீ பயப்படாதே, बेटे तू मत डर, மகளே நீ பயப்படாதே. बेटी तू मत डर, எதிர்காலத்தை குறித்ததான பயம், अपनी आने वाली जिंदगी को देखकर डर, எதிர்காலத்தை குறித்ததான கேள்விக்குறி, आने वाले दिन को देखकर एक प्रश्न, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், हमारी जीवन कैसे रहेगी, என்னுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும் என்று मेरी சொல்லி जीवन कैसे रहेगी करके கலங்கி நீங்க கொண்டு இருக்கலாம். व्याकुलता के साथ आप रह सकते துக்கத்தோடு हैं, நீங்க கொண்டு இருக்கலாம். दुख के साथ आप रह सकते हैं, குழப்பங்கள் மத்தியில் நீங்க இருந்திருக்கலாம். व्याकुलता के साथ रह सकते हैं। ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर आपको देखकर कहता மகனே है, மகளே बेटे बेटी நீ கலங்காதே, तू मत डर, உன் குழப்பங்களுக்கு ஒரு முடிவு तेरे உண்டு, निराशपन के लिए एक अंत है, உன்னுடைய துக்கங்களுக்கு ஒரு முடிவு உண்டு, तेरे दुख के लिए एक अंत है, உன்னுடைய கலக்கத்துக்கு ஒரு முடிவு உண்டு. मेरी व्याकुलता के लिए एक अंत உன்னை है। நான் சிருஷ்டித்தவன், मैंने तुझे सृष्टि किया உன்னை है, நான் தாயின் கருவில் உருவாக்கினவன், मैंने तुझे माँ के गर्भ में बनाया है, உன்னை யாரும் என் கையிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது तुझे कोई भी मेरे हाथों से नहीं छीन என்று सकता। கர்த்தர் அவர் சொல்லுகிறார். ऐसा परमेश्वर आज तुम्हें कहता கர்த்தர் है, உங்களை பார்த்தவர் சொல்லுகிறார், परमेश्वर आपको देखकर कहता है, ஏதோ ஒரு கலக்கம், कोई एक ஏதோ निराश, ஒரு பிரச்சனை, कोई एक समस्या, கண்ணீரோடு போய் கொண்டிருக்கிறீர்கள். आंसुओं के साथ जा रहे ஐயோ என் हैं, வாழ்க்கையை ஆண்டவரே உயர்த்தும் ஐயா, मेरे जीवन को ऊंचा कीजिए என்னை प्रभु, ஆசீர்வதியும் என்று சொல்லி मुझे आशीष कीजिए நீங்க करके கேட்கும் பொழுது आप पूछते समय இன்றைக்கு आज உங்க வாழ்க்கையில் இருக்கிறதா आपके जीवन में रहने वाले பிரச்சனைகளை மாற்றுவதற்கு समस्याओं को बदलने के கர்த்தர் लिए போதுமானவர். परमेश्वर काफी அவர் है, நீங்க இருக்கிற இடத்திலே और तुम लोग रहने वाले உங்க स्थान में அருகாமையிலே आपके बाजू में ही அவர் வந்து நின்று वो आकर கொண்டிருக்கிறார். खड़ा है। அந்த பேதுருடைய கரத்தை उस பிடித்தவர், दिन पतरस का हाथ पकड़ा हुआ परमेश्वर, பேதுரு ये அந்த पतरस சமுத்திரத்திலே அவன் அமிழ்ந்து போகிற சமயத்தில் उस नदी में वो बहने वाला समय அந்த में வல்லமையான கரம், उसका सामर्थ्य हाथ, ஆண்டவருடைய வல்லமையான கரம், परमेश्वर का सामर्थ्य हाथ, இயேசுவின் கரம் यीशु का हाथ அந்த பேதுருவை பிடித்தது उस போல दिन पतरस को जिस तरह पकड़ा இந்த உங்களுடைய கரத்தை பிடிக்கிறது. आज आपकी हाथों को पकड़ता है। எந்த விதமான சமுத்திரத்துல மூழ்கி கொண்டு இருக்கிறீங்க, कोई प्रकार की समुद्र में आप डूब रहे हैं எந்த क्या? பிரச்சனை மாட்டிக்கொண்டு कोई இருக்கிறீங்க, समस्या में आप डूब रहे அவர் हैं இன்றைக்கு क्या? உங்களை तो உயர்த்துகிறார். आज तुम्हें ऊंचा करता அவர் है, உங்களை தூக்கி
தூக்கி விடுகிறதுக்கு வல்லமை वो உள்ளவர். आज तुम्हें ऊंचा करने के लिए ஓ सामर्थ्य நான் है। பிரச்சனையில மாட்டிக்கொள்ளுவேனோ, मैं समस्या में है क्या? ஐயோ நான் என்ன செய்யணும் கலங்கி நின்று கொண்டு मैं இருக்கிறீங்களோ, अभी क्या करूं करके व्याकुलता में हो। இன்றைக்கே விடுதலை, आज ही छुटकारा, இன்றைக்கே அற்புதம், आज ही अद्भुत, ஒரு தேவ एक சமாதானம் परमेश्वर का உங்களை समाधान ஆட்கொண்டு கொண்டு இருக்கிறது. आपको वो चला रहा है। ஏனென்று சொன்னால் क्यों करके देखेंगे, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து परमेश्वर यीशु मसीह உங்களை தம்முடைய சொந்த இரத்தத்தினால, तुम्हें अपने खुद की लहू से, சொந்த இரத்தத்தினால खुद की लहू से அவருடைய பிள்ளையாக மாற்றி तुम्हें இருக்கிறார். अपना बच्चा बनाया அவருடைய है। பிள்ளையாக மாற்றி तुम्हें இருக்கிறபடியா अपने बेटा बनाने के लिए இயேசுவிட்ட கேளுங்க. यीशु से पूछो, தகப்பனே, पिता, எதிர்கால வாழ்க்கை உடைய சமூகத்தை அர்ப்பணிக்கிறேன். मेरे आने वाली जिंदगी आपके हाथों में अर्पण நீர் करते என்னுடைய हैं। தகப்பன். आप मेरे पिता हो। எதிர்காலத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். मेरी आने वाली जिंदगी को आप संभालिए। எனக்கென்று मेरे लिए मेरे लिए என்ன செய்ய நினைத்திருக்கிறீரோ क्या करने के लिए आप सोचे அதை हैं, நிறைவேற்றும் என்று उसे ஜெபிக்கலாம். पूरा कीजिएगा क्या எல்லாரும் प्रार्थना करेंगे। ஜெபிக்கலாம். हम सब प्रार्थना ஒரு करेंगे। காலத்துல एक समय में நீங்களும் நானும் आप और हम ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்தோம். परमेश्वर से हम दूर थे। அவர் இரத்தத்தினால उसके लहू से அவர் நம்மை वो हमें ரட்சித்திருக்கிறார். उद्धार किया है, நம்மை பரிசுத்தப்படுத்தி वो हमें இருக்கிறார். पवित्र किया है। அவளால தேவ நோக்கி நம்ம हम सब பார்க்கலாம். परमेश्वर की ओर देखेंगे। தேவ நோக்கி நம்ம हम सब பார்க்கலாம். परमेश्वर की ओर ஒரு देखेंगे। பாடலை படித்துக் கொண்டே एक गीत गाकर நாம் கொஞ்ச நேரமாக हम थोड़े समय தேவனை ஆராதிக்க परमेश्वर की போகிறோம். हम आराधना करेंगे। தேவனை ஆராதிக்க परमेश्वर की போகிறோம். आराधना करेंगे। தேவனை நம்ம ஆராதிக்க हम परमेश्वर की போகிறோம். आराधना करेंगे। Praise the Lord. हालेलुया। தேவ பிரசன்னம் இறங்குவதாக. परमेश्वर की प्रसन्न उतरने के தேவ लिए, வல்லமை இறங்குவதாக. परमेश्वर की सामर्थ उतरने ஆண்டவர் के लिए, வல்லமை இறங்குவதாக. परमेश्वर की सामर्थ उतरने के लिए। ஹalleluya. ஹalleluya. தமிழ்ல அந்த பாடல் இருக்கிறது. इस गीत को हम तमिल में गाते அப்பா हैं। பிதாவே, अब्बा पिता, அன்பான தேவா, प्रेमी परमेश्वर। அந்த பாடலை उस गीत को நம்ம இந்தியில நம்ம हम படிக்கலாம். हिंदी में मिलकर எல்லாருக்கும் गाएंगे। தெரிந்த பாடல். हम सब जानते हैं इस गीत को। எல்லாருக்கும் தெரிந்த பாடல். हम सब जानते हैं इस இந்த गीत को। பாடலின் வழியாக इस गीत के द्वारा கர்த்தர் உங்களோடு இடைப்பட போகிறார். परमेश्वर आपसे मिलने वाला Jesus, है। hallelujah. அப்பா பிதாயே, प्रेमी परमेश्वर, दयालु तारनहार, त्रिएक परमेश्वर, अब्बा पिता है, प्रेमी परमेश्वर, दयालु तारनहार, त्रिएक परमेश्वर। खोए हुए थे, भटके हुए थे, ढूंढने हमें आया। खोए हुए थे, भटके हुए थे, ढूंढने हमें आया। गले लगाया, चुमाए हमको, चरण मेरे आया। गले लगाया, चुमाए हमको, चरण मेरे आया। धन्यवाद प्रभु का, धन्यवाद, धन्यवाद प्रभु को, धन्यवाद। अब्बा पिता है, प्रेमी परमेश्वर, दयालु तारनहार, त्रिएक परमेश्वर। अब्बा पिता है, प्रेमी परमेश्वर, दयालु तारनहार, त्रिएक परमेश्वर। हरदम हमारे साथ रहकर हमें संभालता है। हरदम हमारे साथ रहकर हमें संभालता है। अचल प्रभु आनंद प्रेमी, महिमा के योग्य है तू। अचल प्रभु आनंद प्रेमी, महिमा के योग्य है तू। धन्यवाद प्रभु को, धन्यवाद, धन्यवाद प्रभु को, धन्यवाद। अब्बा पिता है, प्रेमी
हम तो पड़े थे, तूने निकाला हमें। दलदल के बीच में हम तो पड़े थे, तूने निकाला हमें। कलवारी क्रूस से हमें खरीदा, अपना बनाया हमें। आमीन आमीन। कलवारी क्रूस से हमें खरीदा, अपना बनाया हमें। धन्यवाद प्रभु को धन्यवाद, धन्यवाद कहेंगे हम लोग। धन्यवाद प्रभु को धन्यवाद। अब्बा पिता है प्रेमी परमेश्वर, दयालु तारनहार, त्रिएक परमेश्वर। अब्बा पिता है प्रेमी परमेश्वर, दयालु तारनहार, त्रिएक परमेश्वर। எங்கோ நான் வாழ்ந்து அறியாமல் அலைந்து என்னே சத்தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே சத்தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உடையான சேற்றில் வாழ்ந்த என்னை எல்லாரும் படிக்கலாமா? தூக்கி எடுத்தீரே. உடையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கேயோ நம்ம வாழ்ந்தோம். हम कहाँ जी रहे थे? ஒரு பாவத்தின் அந்த சாக்கடையில வாழ்ந்து கொண்டு हम இருந்தோம். पाप की दलदल में हम जी रहे थे, ஆண்டவரோ लेकिन परमेश्वर அந்த பாவத்தின் சாக்கடையிலிருந்து उस पाप की दलदल से கர்த்தர் உங்களையும் என்னையும்
परमेश्वर आपको और हमको அவர் மீட்டெடுத்து वो उससे बचाकर நம்மை ராஜாக்களும் हमें राजाओं के रूप நம்மை में और ஆசாரியருமாக हमें याजक के रूप அவர் में நம்மை மாற்றி वो இருக்கிறார். हमें बदल कर रखा है। அந்த தேவன் நோக்கி நம்ம उस பார்க்கலாம். परमेश्वर की ओर हम அந்த देखेंगे, ஆண்டவர் நோக்கி நம்ம उस பார்க்கலாம். परमेश्वर की ओर हम देखेंगे। அவர் பரிசுத்தமுள்ள वो தேவன். पवित्र परमेश्वर, அவர் சொல்லியிருக்கிறார், वो कहता है நான் பரிசுத்தர், मैं पवित्र, ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். इसलिए तुम भी पवित्र बनो। நாம் தாழ்மையில இருந்தோம், हम नीचे थे, நாம் தள்ளாடி நடந்தோம். हम डगमगा कर चलते थे, தயவாய் நம்மை நினைத்து लेकिन वो अपनी दया समय याद நம்மையில करता है। கர்ஷனை வைத்து हमारे ऊपर अपनी दया रखता நம்மை है, தேடி வந்த தெய்வம் அது. हमें ढूंढ कर आया हुआ நம்மை परमेश्वर, ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்த தெய்வம் அது. हमें उद्धार के अंदर लाया हुआ நம்மை परमेश्वर, ரட்சித்தவர் அவர். हमें उद्धार दिया हुआ என்னுடைய परमेश्वर। பிள்ளை, परमेश्वर के लोगों, இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். आज आप उद्धार नहीं पाए அன்பான होंगे, தேவதை, वो प्रेमी परमेश्वर இந்த को, ஆண்டவரை इस परमेश्वर நீங்க को ஏற்றுக்கொள்ளும்படியாக, आप दिलाने के நீங்க लिए, அங்கீகரிக்கும்படியாக आप अपनाने के लिए கர்த்தர் இந்த உங்களோடு அவர் பேசிக் परमेश्वर கொண்டிருக்கிறார். आज आपसे बातें நாம் कर रहा है। எல்லாரும் हम ஜெபிக்கலாம். सब प्रार्थना ஆம் करेंगे। ஆண்டவரே, हाँ நான் ஒரு परमेश्वर, நாள் பாவியாக हम एक இருந்தேன், दिन पापी थे, என்னை ரட்சித்தீரே, लेकिन मुझे आपने उद्धार என்னை किया, அபிஷேகித்தீரே, हमें आपने अभिषेक உமக்கு किया, நன்றி என்று சொல்லி आपको धन्यवाद நாம் करते வாயில हैं। திறந்து நம்மை हम ஜெபிக்கலாம். जुबान को खोलकर प्रार्थना करेंगे, हम सब प्रार्थना करेंगे। பரிசுத்தரே, உமக்கு நன்றி पवित्र आपको धन्यवाद करते हैं, வல்லமையுள்ளவரே, நன்றி सामर्थ्य ஆண்டவரே. परमेश्वर आपको धन्यवाद करते பொல்லாத हैं। வல்லமைகளே, सारी जो दुष्ट பயத்தின் आत्माएं, ஆவிகளே, भय की आत्मा को இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से நிர்மலமாக்கி நாங்கள் नीचा ஜெபிக்கிறோம். कर कर हम प्रार्थना உங்கள் करते வல்லமை हैं। இறங்குவதாக, आपकी सामर्थ उतरने दो, பலவீனங்கள் மாறுவதாக, बलहीनता बदलने दो, சோர்வுகள் மாறுவதாக, निराशपन बदलने दो। ஆண்டவரே, சோதனை வல்லமையினால் பிள்ளைகளை நிரப்பும்படியாக आपकी நாங்கள் सामर्थ से ஜெபிக்கிறோம். आपके लोगों को भरने के लिए हम प्रार्थना करते இறங்குங்க हैं। ஆண்டவரே, उतरिए இறங்குங்க परमेश्वर, ஆண்டவரே. उतरिए இந்த परमेश्वर। ஆராதனை வேளையில इस आराधना के இந்த समय மகிமையின் பிரசன்னத்தால மூடுங்க. आपकी महिमा की प्रसन्न से बंद உங்க कीजिए। வல்லமையினால எங்களை மூடுங்க. आपकी सामर्थ से हमारे ऊपर उतरिए, உச்ச தலை முதல் सर से लेकर உள்ளம் கால் வரைக்குமாக नीचे पैर तक வல்லமை இறங்குவதாக, आपके सामर्थ उतरने दो। பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக நாங்கள் आपके ஜெபிக்கிறோம். बच्चों को बल देने के लिए हम प्रार्थना ஆண்டவரே, करते हैं। தீர்க்காசியை கொடுங்கப்பா. वो लोग अच्छी आयु दीजिए, ஆண்டவரே, இல்ல மன விருப்பம் நிறைவேற்றி கொடுங்க. उनकी मन की इच्छाओं को पूरा कीजिए, தேவைகளை சந்தித்து கொடுங்க. उनकी जरूरतों को पूरा ஒரு कीजिए। குறை பிள்ளைகள் இருக்கக்கூடாது. कोई भी कमी बच्चों के जीवन में ஆண்டவரே, नहीं நாம रहे। மேன்மைப்படும்படியாக நாங்கள் परमेश्वर ஜெபிக்கிறோம். के नाम की महिमा हो। ஆண்டவரே, யோசிப்பேற்கு நன்றி ஆண்டவரே. हमारी आराधना को आशीष किए इसके அங்கீகரித்து धन्यवाद। நன்றி आपने ஆண்டவரே. अंगीकार किया इसके தொடர்ந்து धन्यवाद। लगातार ஆண்டவரே, வசன பகுதி ஆசீர்வதித்தாங்க. आपके वचन की बात को भी आशीष कीजिए। பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा உங்களோடு பேசும்படியாக நாங்கள் हमसे ஜெபிக்கிறோம். बातें करने के लिए हम प्रार्थना करते பெரிய हैं। காரியங்களை செய்யுங்க. आप बड़े कार्य कीजिए, ஆசீர்வதியும். आशीष कीजिए। இயேசுவின் ஜெப நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென். आमेन। परमेश्वर की नाम की महिमा हो। हम भजन संगीता 139 को आज हम लोग ध्यान करने जा रहे हैं। सब लोग बाइबल खोलिए, भजन संगीता 139 पेज नंबर 758 हिंदी का। यहाँ पे 1 से लेके 24 वचन तक है और ये वचन, ये जो भजन जो है दाऊद का भजन कहला गया है। और हम इस 1 से लेके 24 जो भजन संगीता जो हम ध्यान आज करने जा रहे हैं, उसको हम लोग आज 3 भाग में हम लोग डिवाइड करते हैं। पहला भाग में दाऊद कहता है, 1 से लेके 12 वचन तक दाऊद कहता है वो परमेश्वर को क्या समझता है कि वो परमेश्वर जांचने वाला, समझने वाला परमेश्वर है। पहला वचन से लेके 12 वचन तक, और 13 वचन से 18 वचन तक कहा गया है रचाने वाला परमेश्वर। और 19 से लेके 24 वचन में देखेंगे तो दुष्ट विरोधियों से बैर करने वाला परमेश्वर। तो 3 प्रकार का हमने यहाँ पे देखे। तो पहला हम लोग देखेंगे कि हमारे परमेश्वर जांचने वाला और समझने वाला परमेश्वर है। आज कई लोग की बात में मुंह में ये आता है कि मुझे कोई समझता नहीं है, मेरे दिल की बात कोई भी पहचानता नहीं है, मैं जो चाहती हूँ, जो चाहता हूँ, मेरे मुझे समझने वाला इस दुनिया में कोई नहीं है। ऐसा कहने वाले बहुत लोग हैं। लेकिन दाऊद यहाँ पे कहता है कि ये यहोवा तूने मुझे जांच कर जान लिया है। परमेश्वर हमें जांच कर जान लिया है। कैसे कि उसने लिखा है दूसरा वचन में, तू मेरा उठना बैठना जानता है और मेरे विचारों को दूरी से समझ लेता है। हमारा मन की बात बहुत कम लोग सुनते समझते हैं, लेकिन यहाँ पे दाऊद कहता है कि वे परमेश्वर तू मेरे मन की बात, मेरी उठना बैठना और मेरी हर एक कार्यों को
तो दूरी से क्या करता है, समझने वाला परमेश्वर है, दूरी से समझ लेता है। जब हम कलीसिया में आने के पहले, जब भी हम घर से बाहर निकलते हैं, हम क्या सोच के आते हैं कि आज मैं भवन में जाऊंगा और परमेश्वर से ये सब वरदान पाना है, अभिषेक पाना है, नए नए भाषा लेना है, परमेश्वर के लिए और ऊपर प्रकाशित होना है। ये सब सोचकर हम लोग बाहर निकलते हैं। एक कम लोग हैं, कुछ और लोग अलग बात निकल के जो घर का जो बीता हुआ कार्य सब सोचकर आते हैं। तो चर्च में आने के बाद हम लोग वही सोच के रहते हैं। तो ये सब कार्य देखते समय परमेश्वर हमें समझने वाला प्रभु है। कभी कभी जब भी हम वचन में बैठते समय जो अपना पासवान बात करते हैं, वचन बोलते हैं, तो अचानक से एक वचन हमारे लिए आ जाता है, तो हम तब मन में तसल्ली मिलता है, सच में प्रभु मैं घर से आने के पहले या मैंने कल या ये हफ्ता पूरा मैंने इस बार के बारे में सोचा था, लेकिन आपने मुझे समझकर ये वचन से मुझे तसल्ली दिया। ऐसा कहने वाले भी बहुत ही कम हैं। दाऊद यही कहता है, हे परमेश्वर तू मुझे दूरी से समझ लेता है, और उतना ही नहीं, तू मेरा चलना लेटना और भली भांति छानबीन तू करता है। चलते समय हम क्या सोच के चलते हैं, बैठते समय क्या बैठ के हम लोग सोचते हैं, और उतना ही नहीं, हम लेटते समय, हम जाते समय, हम जिधर कहाँ क्या कर रहे हैं, ये सब हमें दूर से समझने वाला हमारा परमेश्वर है। उससे कोई बात क्या नहीं होता है, छिपा नहीं जाता। उतना ही नहीं, दाऊद ये भी कहता है, तूने मुझे आगे और पीछे क्या रखा है, घेर रखा है, और अपने हाथ मेरे ऊपर रखे रखा है। और उतना ही नहीं, कहता है कि यदि मैं आकाश पर भी चढ़ूं तो तू वहाँ है, यदि मैं बिछौना अधोलोक पे डालूं तो भी तू वहाँ है, यदि मैं बोर की किरणों पर चढ़कर समुद्र में जा बसूं तो भी तू वहाँ है। यानी कि दाऊद कहता है कि मैं जिधर भी जाऊं, मैं कहीं भी जाऊं, तू मेरे आगे पीछे और हमेशा तू मेरे साथी है। और उतना ही नहीं, तूने मेरे हाथ को क्या रखा है, पकड़े रखा है। कभी आप लोग ने महसूस किया मेरा हाथ कौन पकड़ा है करके? दो जन पकड़ते हैं, एक है शैतान और एक अपना परमेश्वर। कभी आपने महसूस किया मेरे हाथ परमेश्वर ने पकड़ा है करके? हाँ, मैं भी बहुत हमेशा महसूस किया हूँ। परमेश्वर हमारे हाथ को हर मुश्किल में, हर तकलीफ में, हर खुशी में, हर दुख में वही हमारे हाथ को क्या कर रहा है, पकड़ा हुआ है। दाऊद यही कहता है कि तू अपने दाहिने हाथ से मुझे क्या करता है, पकड़े रखा है। दाहिने हाथ से अपने परमेश्वर ने अपने पकड़े रखा है, ताकि हम किधर भी जाए वो हम उसके दूर ना जा सके। और उतना ही नहीं, दाऊद दूसरा बार ये कहता है कि तू मेरा रचने वाला परमेश्वर है, तू मुझे रचाया। इस भाग में हम देखेंगे तो 13 वचन से लेके हम लोग एक 18 वचन तक पढ़ेंगे तो हमारी जो जन्म कैसी हुई, हमारी जो रूप कैसी थी, हमें कैसा परमेश्वर ने बड़ा किया, हमारा हड्डियां कैसी थी और क्या क्या हमारे अंगों में था, ये सब वर्णन करके यहाँ पे दाऊद लिखे रखा है। वो कहता है कि मेरा मन का स्वामी तो तू है, तूने मुझे माता का गर्भ से ही रचाया है। माँ के गर्भ के अंदर रचने के लिए जो भी कार्य होता है, गर्भ के अंदर जो भी बातें होती है, जो भी कार्य होती है, ये कोई बाहरी मनुष्य या कोई भी खुद माँ भी नहीं समझ पाती है, लेकिन वो परमेश्वर पहले से ही रचाया जाता है। उतना ही नहीं, यहाँ पे लिखा गया है कि मैं तेरा धन्यवाद करता हूँ इसीलिए कि मैं भयानक और अद्भुत रीति से रचाया गया हूँ। परमेश्वर हमें एक अद्भुत रीति से रचाया है। आप हर प्रकार के जो पक्षियों को देख सकते हैं, जानवर को देख सकते हैं, लेकिन परमेश्वर ने मनुष्य को, यानी कि हम सबको परमेश्वर ने एक अद्भुत रीति से रचाया है। ये क्या है, आश्चर्य, देखने के लिए हमें बहुत आश्चर्य लगता है। और भी कहता है कि जब मैं गुप्त में बनाया गया और पृथ्वी की नीचे के स्थानों में रचाया जाता था, तब मेरी हड्डियां तुझसे छिपी न थी। हमारी हड्डियां तक, हड्डी के अंदर की नस तक वो क्या करता है, जानता है। तेरी आंखों ने मेरे बेडौल तत्व को देखा और सारे अंग जो दिन ब दिन बनते जाते थे वे रचे जाने से पहले तेरी पुस्तक में लिखी गई है। कितनी अच्छी बात है। देखिए, परमेश्वर के पास एक पुस्तक है, उस पुस्तक में हमारे बारे में सब कुछ लिख के रखा है।
हम कैसे बने, कहाँ से बने, और हमारा जो दिन बर दिन जो बढ़ते हैं, एक माँ का जो गर्भ में बच्चा एक दिन बर दिन बढ़ते जैसा जाता है, वीकली बढ़ते जाता है, वो सब कुछ पुस्तक में क्या है, लिखी रखी है। मेरे लिए तो परमेश्वर और तेरे विचार क्या ही बहुमूल्य है। उनको संख्या को जोड़ूं तो कैसा मैं बताऊं, उसे कैसा बढ़ा सकते हैं, उसकी संख्या कैसा बढ़ा सकते हैं। हम परमेश्वर किस तरह से धन्यवाद दे सकते हैं, किस तरह से हम परमेश्वर को महिमा दे सकते हैं, क्योंकि वो इतना महान परमेश्वर हमें एक अद्भुत रीति से हमें बनाया है। तो आखिरी में कहा गया है, परमेश्वर जो 19 से लेके हम लोग पढ़ेंगे तो निश्चय हे परमेश्वर निश्चय तू दुष्ट को घात करता है। परमेश्वर का बारे में और कहता है कि वो दुष्ट से अत्यंत नफरत करता है, दुष्ट उसको बैर समझता है। तो ये सब जो हम पहला बार देखा था, परमेश्वर समझने वाला परमेश्वर, दूसरा हम देखते हैं कि रचने वाला परमेश्वर। ये सब जानने के बाद दाऊद कहता है कि परमेश्वर आपने इतना अद्भुत रीति से मुझे बनाया है, पर आप एक चीज से नफरत करते हैं, वो भी दुष्ट से और गलत कार्यों से, और क्या परमेश्वर का अप्रिय कार्यों से, झूठ बोलने वालों से, शत्रुओं से आप बैर रखते हैं। तो आप इतना सब कुछ मेरे लिए किया है, मेरे लिए बनाया है, इतना मुझे समझने वाला परमेश्वर, मेरी माँ की गर्भ से मुझे रचाया परमेश्वर, आप इतना कुछ किया है तो मैं भी आपके लिए करूँगा। नीचे लिखा है कि ये क्योंकि वे तेरी चर्चा चतुराई करते हैं, और लेकिन नीचे 22 में दिया है कि हाँ मैं उनसे पूर्ण बैर रखता हूँ। पहला परमेश्वर उन लोगों से बैर रखते हैं, तो दाऊद भी कहता है कि मैं भी उन लोगों से क्या करता हूँ, बैर रखता हूँ, जो झूठ बोलते हैं, अपनी बातें बढ़ाते हैं, जो बात ही नहीं रहता उसको भी बात क्या करते हैं, बढ़ाते हैं, मेरे शत्रुओं को, और जो चतुराई से काम करवाते हैं उन लोग से परमेश्वर क्या करते हैं, बैर रखते हैं। तो दाऊद कहते हैं मैं भी ऐसे लोगों से परमेश्वर बैर रखता हूँ। जैसा आप चाहते हैं वैसे ही मैं भी करने के लिए मैं परमेश्वर अर्पण करता हूँ करके दाऊद कहता है। आखिरी में लिखा है कि ये तो 23 और 24 में लिखा है, परमेश्वर मुझे जांच कर जान ले, मुझे परख कर मेरी चिंताओं को जान ले, और देख कि मुझ में कोई बुरी चाल है कि नहीं, और अंत के मार्ग में मेरी अगुवाई कर। सच में हम सब ये कहना जरूरी है। आज सुबह से लेके हम रात तक क्या क्या किया है जरा सोच के देखना चाहिए, और सुबह उठते समय परमेश्वर से ये प्रार्थना करके उठना चाहिए, हे परमेश्वर मुझे जांच कर मुझे जान ले, और मुझे परख कर मेरी चिंताओं को जान ले, और ऐसा कर कि मैं कोई बुरी चाल ना चल सकूं, बुरी चाल में ना जाऊं, अनंत मार्ग में जाने के लिए मुझे क्या कर, अगुवाई कर। हर सुबह अगर आप उठकर जैसे आप अपने प्रार्थना में बैठते समय ये प्रार्थना करके आप अपनी जगह से उठिए, देखो परमेश्वर वो दिन पूरा हमारा अगुवाई करता है। मुझे ये वचन ये जो अध्याय है मुझे बहुत अच्छा लगता है, क्योंकि जो मेरा पति है, जो अपना सेवक है, जब भी वो अध्याय पढ़ते थे, जब वचन पढ़ने के बाद, उनका अध्याय सब पढ़ने के बाद ये सब प्रतिज्ञा वचन ये सब बार बार क्या करते थे, वो रिपीट करते थे। रिपीट करके ये 139 भजन संगीता जब वो बेडरूम में बैठ के पढ़ते थे, मुझे किचन तक आवाज़ आता था। ये वचन पूरा क्या हो जाता, तमिल में बाहर हो गया है, क्योंकि रोज वो बोलते तो मुझे लास्ट 2 वचन इतना अच्छा लगा। परमेश्वर सच में मुझे क्या करना, तू जान ले, मेरी चिंताओं को जान ले, और मैं ऐसा मार्ग में न जाऊं उसे तू मुझे क्या करना, बचा ले। हम सब मनुष्य हैं, कभी गलती हो जाता है, कभी कुछ हमसे बुरा हो जाता है, लेकिन हम वो परमेश्वर से कहना चाहिए, प्रभु जी मुझे अनंत के मार्ग में मुझे अगुवाई कर, मुझे बुराई मार्ग में मुझे बिल्कुल ले मत चलना। ऐसा करके जब आप प्रार्थना करोगे तो देखिए आपका मार्ग आज तक परमेश्वर चलाएगा। तो मैं भी गवाही के साथ कह सकती हूँ, आज तक अपना दास को परमेश्वर ने ऐसे वचनों के द्वारा परमेश्वर चला के आ रहा है। वो हर एक प्रतिज्ञा वचन बोलते समय अपने को मन में वो बाहर होता है। तो आप भी हमेशा ये काम कीजिए, जब भी आप प्रार्थना करोगे, जब भी वचन पढ़ के हो जाओगे, जितना आपको प्रतिज्ञा वचन याद है, जितना आपको आता है, वो घुटने टेक कर जरा जोर से, ताकि पूरे घर तक सुने,
ऐसा बोलकर देखिए, देखो आपके वजह से ये वचन दूसरे लोग को बाहर होता है और वो वचन से वो लोग भी क्या करते हैं, ताकत पाते हैं। तो वैसे ही हम लोग प्रार्थना करेंगे, परमेश्वर मुझे जान ले और जांच ले और मेरी चिंताओं को परख कर मेरी चिंताओं को जान ले और देख मुझ में कोई बुरी चाल है कि नहीं। अगर बुरी चाल है तो उसे दूर करके मुझे अनंत के मार्ग में मुझे अगुवाई कर। अगर जब आप ऐसा करके आप चलोगे तो देखो परमेश्वर आपको कभी हाथ नहीं छोड़ेगा। क्यों पता है, आपको परमेश्वर ने दाहिने हाथ पकड़ कर चला। हम पकड़ेंगे ना तो हम हर बार छोड़ देते हैं परमेश्वर को। हाँ, जब ये अच्छा लगेगा, जब ये हम खुश हैं, जब जो हमारे मनपसंद मिला, जब ये अद्भुत काम मिला, उस तब भी हम परमेश्वर को तुरंत जितना हो सके उतना दबा के हाथ पकड़ेंगे। लेकिन जब कष्ट आया, जब दुख आया, जब परीक्षा आया, हम अपने हाथ को छोड़ देते हैं। तो इसलिए आप कभी परमेश्वर से कहिए, प्रभु मैं हाथ तो छोड़ देता हूँ लेकिन आप मेरा हाथ पकड़े रहिए, अपनी दहिनी हाथ से मुझे पकड़े रहिए। ऐसा करके आप अपने जीवन बिताओगे, देखिए परमेश्वर आपको परमेश्वर ऐसा आशीष करें। आइए प्रार्थना करें। परमेश्वर इस वचनों को आपने दिया है, इसके लिए धन्यवाद प्रभु जी। हाँ प्रभु, सचमुच में आप हमें जांच कर जान लीजिए प्रभु जी, हमारी चिंताओं को समझ लीजिए प्रभु जी। आप हमें दूर से समझने वाला परमेश्वर है, हमारे मुंह से बात निकलने के पहले आप जानने वाला परमेश्वर है प्रभु। इस वचनों के अनुसार आशीष कर कीजिए और प्रभु अनंत के मार्ग में अपने बच्चों को हम सबको आप चलाइए परमेश्वर, ताकि परमेश्वर आपका प्रिय बनने के लिए हमें मदद कीजिए। प्रार्थना सुना है, धन्यवाद प्रभु यीशु के नाम से मांगते पिता, आमीन। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। கர்த்தர் உயர்ந்தவர். हमारा परमेश्वर ऊंचा है। இந்த நாள்ல கர்த்தர் ஆராதனை ஆசீர்வாதமாக்கி தந்தார். इस दिन में परमेश्वर आराधना को हमारे लिए आशीष करके பாடல் வழியாக கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். गीत के भागों को परमेश्वर आशीष करके दिया। மெடிடேஷன் மூலமாக கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டு இருக்கிறார். मेडिटेशन के द्वारा परमेश्वर हमसे बातें किया। நம்ம அடுத்தபடியாக अगला கர்த்தருடைய வசனத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். परमेश्वर के वचन की ओर बढ़ेंगे। இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். यीशु मसीह के नाम से आप सबको बधाइयां देते हैं। நீங்க நல்லா இருக்கணும் கர்த்தரோட விசுவாசிக்கிறேன். आप सब खुश रहेंगे करके परमेश्वर में विश्वास करते உங்களுடைய हैं। கவலைகளை பாரங்களை கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். आपकी चिंताएं और बोझ को परमेश्वर बदलेगा। உங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலை கர்த்தர் அறிந்திருக்கிறார். आपकी सारी स्थितियों को परमेश्वर जानता है। எல்லா சூழ்நிலை கர்த்தர் உங்களை மாற்றி सारी स्थितियों को परमेश्वर आपकी बदलकर உங்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. आपके जीवन में वो आशीष को क्या देगा। நீங்கள் கர்த்தருக்குள்ளாக आप लोग परमेश्वर के अंदर எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும்படியாக हमेशा आनंदित रहने நான் ஆண்டவருக்குள்ள நான் हम ஜெபிக்கிறேன். परमेश्वर में हम प्रार्थना करते हैं। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அந்த தேவனுடைய பிள்ளைகள் इसे सुनने वाले अच्छे परमेश्वर के लोगों தைரியமா இருங்கள். धैर्य के साथ रहिए। கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். परमेश्वर आपके साथ है। இந்த உலகத்தின் முடிவு इस பரியந்தம் संसार की अंत तक சகல நாட்களிலும் सारे दिन में நான் உங்களோடு இருக்கிற ஆண்டவர் मैं तुम्हारे साथ हूँ करके कहने वाला அவரோடு கூட परमेश्वर இருக்கிறார். वो तुम्हारे साथ है। ஒரு தீங்கு உங்களை தொடாது. कोई भी बुराई आपको न छुएगी। எந்த விதமான ஆபத்து உங்களை நெருங்காது. कोई प्रकार की संघर्ष आपके जीवन में नहीं எல்லாவற்றையும் आएगी। கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை பாதுகாத்துக் सब கொள்வார். में परमेश्वर आपको छुटकारा देकर संभालेगा। ஹalleluya. हालेलुया। நீங்க இந்த ஜெபத்துல இருந்து आप लोग प्रार्थना में रहकर இந்த அருமையான வசனத்தை इस கேட்கும்படியாக अच्छे वचन को सुनने के लिए அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். आपसे विनती करते हैं। நாம் வசனத்தை हम வாசிக்கலாம். एक वचन पढ़ेंगे। அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் प्रेरितों की पुस्तक 17वां अध्याय அதனுடைய 27வது வசனம். उसका 27वां वचन पढ़ेंगे। கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாய் தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. நாம் हिंदीல படிக்கலாம். हम हिंदी में पढ़ेंगे। प्रेरितों की पुस्तक 17वां अध्याय 27वां वचन हम लोग पढ़ेंगे कि वे परमेश्वर को ढूंढे, कदाचित उसे टटोल कर पाए, तो भी वह हम में से किसी से दूर नहीं। ஆமென். ஹalleluya. हालेलुया। ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. हमारा परमेश्वर किसी से भी दूर नहीं है। இந்த வசனத்தின் கடைசி பகுதியில इस वचन की अंतिम भाग में
அங்க அழகாக வசனம் சொல்லப்பட்டு इस இருக்கிறது. वचन में अच्छी तरह से कहा गया है। அப்போஸ்தலனாகிய பவுல் प्रेरित पौलुस இங்க சொல்ல இருக்கிறார், यहाँ पर कहा गया है ஆண்டவராகிய கர்த்தர் हमारा परमेश्वर நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. हम में किसी से भी वो दूर नहीं है। அத்தேனா பட்டணத்திற்கு பவுல் கர்த்தருடைய சுவிசேஷத்திற்கு அவர் கடந்து வந்தபோது वो उस शहर में जो पौलुस है परमेश्वर की सुसमाचार बांटने आए அந்த थे। இடங்களிலே அவாறாகவே சுற்றி திரிந்து பார்க்கும் பொழுது उस जगह को वो घूम फिर कर देखते समय அங்க ஒரு பலிபீடத்தை அவர் கண்டார். वहाँ पर एक बलिदान देने वाले स्थान को देखा। அந்த பலிபீடத்தின் கீழே उस स्थान के नीचे அறியப்படாத தேவனுக்கென்று எழுதியிருக்கிறதை அவர் பார்க்கும் பொழுது न जानने वाला परमेश्वर करके लिखा है करके देखते ही அத்தேனா பட்டணத்தின் மக்கள் एथेंस नामक जो नगर के लोग தேவனை அறியாதவர்கள் புறஜாதியாக அவர் காணப்பட்டார்கள். परमेश्वर से अनजान लोग वहाँ पर लोग थे। Praise the Lord. हालेलुया। தேவனை அறியாதவர்களா இருந்தாலும் परमेश्वर से अनजान थे फिर भी அப்போஸ்தலனாகிய பவுல் प्रेरित पौलुस நீங்கள் அறியாமல் அந்த எழுதியிருக்கிறதான तुम लोग अनजान से वहाँ पर जो लिखे हैं அந்த ஆராதிக்கிற தேவனை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று वो சொல்லி आराधना करने वाले परमेश्वर को मैं तुम्हें बतलाता அங்க हूँ। ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அங்க சொல்ல நம்மால் பார்க்க முடியும். वहाँ पर परमेश्वर के सुसमाचार को बतलाया करके हम देखते அந்த हैं। தேசத்தின் பட்டணத்தார்கள் उस देश के लोग அவர்கள் பக்தி உள்ளவர்கள், वो लोग भक्ति के लोग थे, அறிவில் அவர்கள் சிறந்தவர்கள். वो लोग ज्ञान में अच्छे थे, அவர் அறிவில் சிறந்தவரா இருந்தாலும் ज्ञान में बहुत अच्छे थे फिर भी ஆனால் உண்மையான தேவன் யார் என்று அறியாதவர்களாக लेकिन सच्चाई का परमेश्वर कौन है करके अनजान ஒரு அறியப்படாத தேவன் என்று எழுதியிருக்கிறது அவர் எழுதியிருந்தார்கள். अनजान परमेश्वर करके वहाँ पर लिखा गया था। ஹalleluya. हालेलुया। இந்த வார்த்தையின் மூலமாக इस कार्यों के द्वारा அப்போஸ்தலனாகிய பவுல் प्रेरित पौलुस கர்த்தருடைய சுவிசேஷத்தை அங்க அறிவித்து நம்மால பார்க்க முடியும். परमेश्वर के सुसमाचार को वहाँ पर बताए करके हम देखते அவர் हैं। சொன்னாரு, उन्होंने कहा அறியப்படாத தேவன் யார் என்று அவர் அவர்களுக்கு போதிக்க அவர் தொடங்கினார். कि अनजान परमेश्वर कौन है करके उनको बतलाना आरंभ किया। அவர் சொன்னாரு, उन्होंने कहा கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக वो लोग परमेश्वर को वो लोग ढूंढकर पाने के लिए அவரை தேடும்படியாக उसे ढूंढने के लिए அப்படியே செய்தார். वो लोग ने ऐसा ही किया। அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. वो हम में से किसी के लिए भी दूर नहीं है। ஹalleluya. हालेलुया। ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு தூரமானவர் அல்ல. हमारा परमेश्वर हमसे दूर नहीं है। அவர் நம்முடைய அருகாமையில் இருக்கிற தேவன். वो हमारे पास रहने वाला அவர் परमेश्वर, நம்முடைய பக்கத்தில் இருக்கிற वो தேவன். तुम्हारे पास रहने वाला परमेश्वर, ஆண்டவராகிய கர்த்தரை हमारा परमेश्वर यहोवा ஏதோ को தூரமா போய் ஆராதிக்க தேவையில்லை. कहीं दूर जाके आराधना करने की आवश्यकता சோதரம் नहीं। பல நாட்கள் நடந்து போய் சென்று ஆராதிக்க தேவையில்லை. अनेक दिनों चलकर जाकर आराधना करने की आवश्यकता नहीं। உங்களை தாயின் கருவிலிருந்து உருவாக்கின ஆண்டவர் आपको माता की गर्भ से बनाया हुआ परमेश्वर, அவர் உங்களுடைய அருகாமையிலே वो तुम्हारे पास உங்களுடைய பக்கத்திலே तुम्हारे बाजू में அவர் இருக்கிறார். वो रहता है। இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற इस वचन को सुनने वाले, அவர் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறார். वो तुम्हारे पास रहता है, அவர் உங்களுடைய அருகில் இருக்கிறார். वो அவர் तुम्हारे पास रहता है, அவர் உங்களுடைய யாவருக்கும் वो तुम हर एक को அவர் தூரமானவர் அல்ல. किसी के लिए भी दूर नहीं है। அவர் உங்களுக்கு தகப்பனாய் वो இருக்கிறார். तुम्हारे लिए पिता है, நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். आप लोग उसके बच्चे हैं। சில பேர் ஜெபிக்கும் பொழுது कुछ लोग प्रार्थना करते समय ஆண்டவர் எங்கேயோ ஒரு தூரமாய் இருக்கிறார். परमेश्वर कहीं दूर है, என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்பாரா? मेरी प्रार्थना को वो सुनेगा क्या? அவர் என்னுடைய பக்கத்தில் இல்லையே. वो तो मेरे बाजू में नहीं है, அவர் எப்படி இந்த ஜெபத்தை கேட்பார் என்று वो சொல்லி किस तरह मेरी प्रार्थना को सुनेगा இன்னைக்கு करके நினைப்பவர்கள் உண்டு. आज इस तरह से सोचने वाले ஆனால் लोग हैं। வேதவசனம் சொல்லுகிறது लेकिन परमेश्वर का वचन कहता நம்முடைய है ஆண்டவர் हमारा அவர் परमेश्वर ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. वो किसी के लिए भी दूर नहीं है। நீங்கள் யோவான் 1:12 சொல்லப்பட்டு आप இருக்கிறது, लोग यूहन्ना की पुस्तक में कहा गया है அவருடைய நாமத்தின் மேல் उसके नाम के ऊपर விசுவாசம் உள்ளவர்களாய் विश्वास रखने அவரை वाले, ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ उसको अपनाए हुए जितने भी लोग हैं, அத்தனை பேர்களும் उतने लोग में தேவனுடைய பிள்ளைகளாக அவர் அதிகாரம் கொடுக்கிறார். परमेश्वर के बच्चे बनने के लिए वो अधिकार அவரை देता है। யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, उसे जो जो लोग अपनाते हैं, யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, जितने भी लोग उसे विश्वास करते தேவனுடைய हैं, பிள்ளைகள் அதிகாரம் அவர் கொடுக்கிறார். परमेश्वर का बच्चे बनने के अधिकार அது देता மாத்திரமல்ல, है। केवल उतना ही नहीं, ரோமர்ல சொல்லப்பட்டு இருக்கிறது, रोमियो में कहा गया है, ரோமர் 8:16 சொல்லப்பட்டு இருக்கிறது, रोमियो 8:16 में कहा गया நாம் है, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று हम परमेश्वर के बच्चे हैं कहकर ஆவியானவர் தாமே पवित्र आत्मा ही நம்முடைய ஆவியோட சாட்சி சொல்லுகிறார். हमारी आत्मा के पास वो गवाही देता है। ஹalleluya. हालेलुया। நாம் அவருடைய பிள்ளைகள். हम उसके बच्चे हैं, அவர் நம்முடைய वो தகப்பன். हमारा पिता है, அவர் நம்முடைய தகப்பனா वो இருக்கிறபடியால் हमारे पिता होने के निमित्त நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தூரமா இருப்பாரோ, अपने बच्चों से दूर रहेगा क्या? நம்முடைய பக்கத்தில் இருக்கிறவர் हमारे पास रहता है, கர்த்தருடைய பக்கத்தில் இருந்து परमेश्वर हमारे
हमारे पास உங்கள் रहकर ஜெபத்திற்கு அவர் பதிலை கொடுக்கிறார். हमारी प्रार्थनाओं को उत्तर देता है। எந்த காரியத்தை ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, जिस कार्य के लिए भी आप प्रार्थना कर रहे हैं, எதற்கான கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, जिसके लिए आप आंसू बहा रहे हैं, நீங்கள் ஒரு உணர்வோடு கூட आप लोग एक चाहत के என் साथ, தேவன் எனக்கு பக்கத்தில் இருக்கிறார், मेरा परमेश्वर मेरे पास என்னுடைய रहता है, ஜெபத்தை கேட்பார், वो मेरी प्रार्थनाओं को அவர் सुनता எனக்கு है, தூரமானவர் அல்ல. वो मुझसे दूर नहीं है। நான் எப்பொழுது நான் ஜெபிக்கிறேனோ हम जब जब प्रार्थना करते அவர் हैं, என் அருகில வருகிறார் என்று वो சொல்லி हमारे पास आता है। அந்த எண்ணத்தோடு ஜெபிக்கும் பொழுது वो सोच के साथ प्रार्थना करते அவர் हैं, மனதுருக்கத்தோடு கூட वो मन उतर कर அவர் உங்களுக்கு பக்கத்துல वो வந்து तुम्हारे पास आकर உங்களை அவர் वो கைவிடாதபடிக்கு तुम्हारे हाथ में छोड़ते உங்களுடைய हुए விண்ணப்பத்திற்கு அவர் செவி கொடுக்கிற वो தேவன். तुम्हारी विनतियों को सुनता है। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் ஒருவருக்கு தூரமானவர் அல்ல. हमारा परमेश्वर किसी से भी दूर नहीं है। நீங்க எந்த நிலைமையில் எப்படி இருந்தாலும், आप लोग कोई भी स्थिति में कैसे भी எந்த हो, சூழ்நிலையில் உட்கார்ந்து கொண்டு कोई இருந்தாலும், भी स्थिति में आप बैठे हो, எனக்கு யாருமே இல்லையே, मुझे मेरे पास कोई नहीं என்னுடைய है, நியாயத்தை விசாரிக்க எனக்கு யாரும் இல்லையே, मेरे कार्यों को सुनने के लिए कोई नहीं है, என்னை சோதனை விசாரிப்பதற்கு யாரும் இல்லையே, मुझे पूछताछ करने के लिए कोई नहीं என்னை है, ரெண்டு வார்த்தை சொல்லி ஆறுதல் படுத்த எனக்கு யாரும் இல்லையே, मुझे दिलासा देने के लिए कोई नहीं है। நான் வேதனையோடு காணப்படுகிறேனே, मैं वेदनाओं के साथ रहता நான் हूँ, துக்கத்தோடு मैं காணப்படுகிறேனே, दुख के साथ जीता என் हूँ। பக்கத்தில் இருந்து சொல்வதற்கு யார் இருக்கிறான்னு சொல்லி கலங்கி நின்று கொண்டு ऐसा இருக்கலாம். बाजू में कोई नहीं है करके सोचकर व्याकुलता में रहते हैं। ஆண்டவர் சொல்லுகிறார், लेकिन आज परमेश्वर நான் कहता உன்னோடு है, கூட இருக்கிறேன், मैं तुम्हारे साथ நான் हूँ, உன்னுடைய பக்கத்தில் मैं இருக்கிறேன், तेरे साथ हूँ, உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன், तेरी आंसुओं को मैंने உன் देखा, விண்ணப்பத்தை நான் तेरी கேட்டேன் विनतियों को मैंने सुना। என்று சொல்லி ऐसा कहकर அவர் பக்கத்தில் இருந்து वो हमारे पास உங்களை அவர் தூக்கி நிறுத்துகிற தேவன். वो खड़ा करता है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அவர் ஒருவருக்கு தூரமானவர் அல்ல. किसी से भी दूर नहीं है। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोग உங்களுடைய வாழ்க்கையில हमारे जीवन எந்த में பாதையில கடந்து போய் கொண்டு किस இருக்கிறீங்க, मार्ग में आप जा रहे हो, எந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு किस இருக்கிறீங்க, स्थिति में आप जी रहे இந்த हो, ஆண்டவர் சொல்லுகிறார், आज परमेश्वर कहता நான் है, உங்க பக்கத்துல இருக்கிறேன், मैं तेरे पास रहता நான் हूँ, உனக்கு தூரமானவர் அல்ல. मैं तुझसे दूर नहीं உன்னை हूँ, விட்டு அநேக தூரமாய் போயிருக்கலாம், तुझसे अनेक लोग तुमसे दूर गए உங்களை होंगे, விட்டு அநேகர் உங்களை கைவிட்டு போய் கொண்டு अनेक இருக்கலாம். लोग तुम्हारे हाथ भी छोड़े ஆனா होंगे, ஆண்டவர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कहता நான் உன்னை है, விட்டு விலகுவதும் இல்லை, मैं तुझसे ना अलग होऊंगा நான் உன்னை விட்டு और கைவிடுவதும் இல்லை, मैं ना तेरा हाथ छोड़ूंगा, நான் உன்னை நான் मैं விசாரிப்பேன், तुझे पूछताछ நான் करूंगा, உன்னை मैं तुझे தைரியப்படுத்துவேன், धैर्य உன்னை करूंगा, நான் मैं உயர்த்துவேன், तुझे ऊंचा நீ करूंगा, கலங்காதே என்று சொல்லி व्याकुल न हो। இன்றைக்கு அவர் உங்களோடு கூட அவர் பேசிக் आज वो கொண்டிருக்கிறார். आप सबसे बातें உங்க करता है, கலக்கத்தை அவர் மாற்றுவார். आपकी व्याकुलता को நீங்க बदलेगा। ஜெபிக்கும் பொழுது आप लोग प्रार्थना करते கர்த்தர் समय என் பக்கத்தில் இருக்கிறார் என்று परमेश्वर சொல்லி मेरे पास है அந்த करके எண்ணத்தோடு கூட वो सोच के साथ ஜெபிக்கும் பொழுது प्रार्थना करते உங்க समय விண்ணப்பத்தை கேட்டு तुम्हारी विनतियों को உங்களுக்கு सुनकर அவர் பதில் கொடுப்பார். हमारे लिए उत्तर देता है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। சரி, ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் நமக்கு சமீபமாக வருகிறார், तो परमेश्वर कब कब हमारे पास आता है, இது நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு பக்கமாக நாம் போகிறோம். हम कब कब परमेश्वर के पास जाते இந்த हैं। ஒரு சில காரியங்கள் நம்ம கர்த்தர் பேசுவாராக, ऐसा कुछ कार्य को परमेश्वर हमसे बातें ஆவியானவர் करेगा, நமக்கு உதவி செய்வாராக. पवित्र आत्मा हमें मदद करेगा। ஒரு வசனம் हम வாசிக்கலாம், वचन पढ़ेंगे, உபாகமம் व्यवस्थावरण 4ஆம் அதிகாரம், 4वां अध्याय, அங்கே 7ஆம் வசனம் சொல்லப்பட்டு वहाँ இருக்கிறது, पर 7वां वचन में कहा गया है, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை हमारा परमेश्वर यहोवा को நாம் தொழுது கொள்ளுகிற हम போதெல்லாம் धन्यवाद करते समय அவர் सब நமக்கு சமீபமாக இருக்கிறது போல वो जिस तरह हमारे पास रहता है, தேவனை हमारा परमेश्वर இவ்வளவு சமீபமாய் इतने पास से பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது? इतने पास से पाए हुए दूसरा कोई जाति कौन है। ஹalleluya, हालेलुया। அப்ப முதலாவதாக तो सबसे पहले அவர் எப்பொழுது நாம் எப்பொழுது அவருடைய சமீபமான हम போகிறோம், कब परमेश्वर के समीप जाते हैं। வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது, शास्त्र में अच्छी तरह से कहा गया है, உபாகமம் 4 சொல்லப்பட்டு இருக்கிறது, व्यवस्थापन की 4वां अध्याय के 7 நாம் में कहा அவரை गया है, தொழுது கொள்ளும் போதெல்லாம் हम उसको धन्यवाद करते समय நாம் அவருக்கு சமீபமாய் நாம் हम வருகிறோம். उसके समीप आते हैं। ஹalleluya, हालेलुया। ஆண்டவராகிய கர்த்தர் हमारा परमेश्वर यहोवा அவர் எதை விரும்புகிற वो தேவன், किसे चाहने वाला परमेश्वर, நம்முடைய எதிர அவர் எதிர்பார்க்கிறார், हमसे क्या चाहता है। அவர் துதியில வாசம் பண்ணுகிற हमारी தேவன். स्तुतियों के बीच में निवास करने वाला परमेश्वर। ஹalleluya, हालेलुया। அவர் துதிக்கும் பொழுது, वो स्तुति करते நாம் समय, அவரை ஆராதிக்கும் हम பொழுது, उसकी आराधना करते நாம் அவரை समय, நோக்கி பாடும் பொழுது, हम उसकी और गीत गाते நாம் அவரை समय, வரவேற்கும் பொழுது, हम उसको मानते அவர் समय நம்முடைய அருகாமையில वो வருகிறார். हमारे पास रहता है। அதுதான் வேத சொல்லப்பட்டு இருக்கிறது, वही शास्त्र में कहा गया है, என் நாமத்தினாலே मेरे नाम के निमित्त 2 பேராவது 2 जन 3 या பேராவது 3 जन எங்கே கூடுவீர்களோ जहाँ पर मिलजुल அவர்கள் करें, நடுவில் இருப்பேன் என்று கர்த்தர் उनके சொல்லுகிறார். बीच में मैं रहूंगा करके परमेश्वर கர்த்தர் कहता சொல்லுகிறாரு, है। परमेश्वर कहता है அவர் உங்க நடுவில் இருக்கிறார். वो तुम्हारे बीच में रहता எப்பொழுது है। இருக்கிறார்? कब रहता நாம் है। அவரை தொழுது கொள்ளும் हम பொழுது, उसकी धन्यवाद करते समय, ஆராதனை நேரங்களில், आराधना के समय में, பாடல் படிக்கிற गीत வேளைகளில் गाते समय में அவருடைய பிரசன்னத்தை நாம உணர उसकी முடியும். प्रसन्नता को
को हम जान நாம் पाएंगे। தேவனை தேடும் பொழுது हम परमेश्वर को ढूंढते समय அவர் நம்முடைய அருகாமையில் அவர் கடந்து वो வருகிறார். हमारे पास रहता है। இந்த ஸ்லாக்கியத்தை ये जो अच्छे कार्य எந்த ஒரு எந்த இதை பெற்ற வேற ஜாதி ஏதுன்னு जैसे बाइबल சொல்லப்பட்டிருக்கிறது. में दूसरा जाति कौन है कभी कहा गया है। நாம் ஆலயத்தை கடந்து போகும் हम பொழுது कलीसिया में जाते समय அவரை தொழுது கொள்ள ஒரு ஆலயத்துக்கு போகிறோம். उसकी दंडवत करने के लिए हम कलीसिया में जाते அந்த हैं। ஆலயத்தை கடந்து போகும் பொழுது उसकी कलीसिया में जाते அவர் समय நம்முடைய சமீபமாக அவர் கடந்து वो வருகிறார். हमारे समीप आता है। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। ஏசாயாவில் சொல்லப்பட்டு यशायाह में இருக்கிறது. कहा गया है 43:21 சொல்லப்பட்டு 43 இருக்கிறது. अध्याय में कहा गया है இந்த எனக்கென்று ஏற்படுத்தினேன். इन लोगों को मेरे लिए मैंने उत्पन्न किया இவர்களின் துதியை और ये लोग சொல்லுவார்கள். मेरी स्तुति को बोलते கர்த்தர் நம்மை हैं। ஏன் படைத்தார்? परमेश्वर हमें किस लिए बनाया? ஏன் நம்மை உருவாக்கினார்? क्यों हमें उसने उत्पन्न நாம் किया? அவரை हम துதிக்கிறதற்கு, उसकी स्तुति करने के நாம் அவரை लिए, हम ஆராதிப்பதற்கு, उसकी आराधना करने के நம்முடைய लिए, உதடுகள் அவரை நம்ம சோஸ்தரிப்பது, उसकी दंडवत करने के लिए, தேவனை துதிக்கும் பொழுது परमेश्वर की स्तुति करते நம்மை समय அவர் நம்முடைய பக்கத்தில் அவர் சமீபமாக கடந்து वो வருகிறார். हमारे समीप रहता है। நாமும் அவருக்கு சமீபமாக கடந்து हम भी போகிறோம். उसके समीप में रहते हैं। அதைதான் சங்கீத தாவீது சொல்லுகிறார். वही भजन संगीता में दाऊद कहता है கர்த்தரை எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன். परमेश्वर की मैं हमेशा धन्यवाद करूंगा। அவர் துதி उसकी स्तुति எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். निरंतर मेरे जुबान में बनी நாம் रहेगी। தேவனுடைய பிள்ளைகளே, हाँ परमेश्वर के நாம் लोग, கர்த்தரை हम परमेश्वर எந்த को நிலைமையிலும் किस स्थिति में, எந்த சூழ்நிலைகளிலும் कौन सी स्थिति में நாம் அவரை துதிக்க நம்ம கற்றுக்கொள்ள हम வேண்டும். उसकी स्तुति करने के लिए सीखना எப்பேற்பட்ட है। துன்பமா இருக்கலாம், किस प्रकार के कार्य होते हैं, எப்பேற்பட்ட நெருக்கமா किस இருக்கலாம், प्रकार की संघर्ष எந்த होते हैं, நெருக்கத்திலும் कोई भी स्थिति में அவரை துதிப்பதற்கு उसको धन्यवाद करने நாம் के लिए பழகிக் கொள்ளும் பொழுது கொள்ள வேண்டும். हमें सीखना चाहिए। ஹalleluya. हालेलुया। நாம் பழகிக் கொள்ளும் हम பொழுது सीखते समय கர்த்தர் நம்முடைய அருகாமையில வருகிறார். परमेश्वर हमारे पास आता है। எந்த நேரத்திலும் அவரை துதிக்க வேண்டும். कोई भी स्थिति में हम लोग उसकी धन्यवाद அவரை करना है। துதிக்க ஒருபோதும் மறக்க கூடாது. उसकी स्तुति करने के लिए कभी नहीं भूलना அவருடைய है। நாமத்தை உயர்த்த ஒருபோதும் மறக்க கூடாது. उसके नाम को ऊंचा करने के लिए कभी नहीं भूलना காலையில है। எழும்பி सुबह उठकर காலையிலேயே सुबह सुबह அவருக்கு முன்பாக நம்ம நிற்க வேண்டும். उसकी ओर हमें खड़ा रहना है। அவர் முன்னாடி தேவனை ஆராதிக்க उसकी வேண்டும். ओर रहकर परमेश्वर की आराधना தேவனை करना है। துதிக்க வேண்டும். परमेश्वर की स्तुति करना அப்படி है। துதிக்கும் பொழுது ऐसा स्तुति करते समय கர்த்தர் परमेश्वर நமக்கு சமீபமாக கடந்து வருகிறார். हमारे समीप हो रहता है। நாமும் அவருக்கு சமீபமாக கடந்து வருகிறோம். हम भी उसके समीप आते हैं। ஒரு தகப்பன் பிள்ளை இடத்துல கடந்து போகிறார்களோ, एक पिता अपने बच्चों के पास जिस तरह से எப்படி आता है, பிள்ளை தகப்பனிடத்தில் கடந்து जिस போகிறார்களோ, तरह से एक बच्चे अपने पिता के पास जाता है, நேசிக்கிறார்களோ, कितना प्रेम करते हैं, அதே போல उसी तरह நமக்கு நம்ம பக்கத்துல வந்து हमारे पास நம்மளை रहकर அவர் நேசிக்கிறார். हमसे वो प्रेम करता है। ஹalleluya. हालेलुया। அப்பொழுது அவரை தொழுது கொள்ளுகிறோம். जब जब हम उसकी धन्यवाद அவர் करते நம்முடைய हैं, பக்கத்தில் அவர் கடந்து கொள்கிறார். तब तब वो हमारे पास रहता है। Praise the Lord. हालेलुया। எந்த நேரத்திலும் அவரை துதிக்க किस வேண்டும். भी स्थिति में उसकी धन्यवाद करना है। Praise the Lord. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி வசித்து வந்தார்கள். एक परिवार में एक पति और पत्नी थे। அந்த சகோதரி வந்து ஆண்டவரை நன்றாக அறிந்தவர்கள். वो जो स्त्री थी परमेश्वर को अच्छी तरह से जानती थी, அந்த சகோதரன் ஆண்டவரை அவ்வளவு அறிந்து கொள்ளவில்லை. लेकिन वो पति जो था परमेश्वर से थोड़ा अनजान था। ஆனால் சபைக்கு போவார். लेकिन कलीसिया जाता था, ஆனால் ஆண்டவரை துதிப்பதில் கொஞ்சம் குறைவாக लेकिन காணப்பட்டார். परमेश्वर की स्तुति करने में थोड़ा कमी रखता ஆனால் था। அந்த சகோதரி लेकिन ये बहन எப்போ பார்த்தாலும் जब भी देखिए, அவர்கள் என்ன நடந்தாலும் कुछ भी हो, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வார்கள். परमेश्वर को धन्यवाद ऐसा कहती थी। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அந்த வீட்ல எந்த பிரச்சனை घर இருந்தாலும், में कोई भी समस्या हो, இல்ல எந்த பாடுகள் या இருந்தாலும், कोई संघर्ष हो, எந்த நெருக்கம் कुछ இருந்தாலும், भी व्याकुलता இல்ல हो, கணவன் या திட்டினாலும், पति चिल्लाया तो இல்ல भी, யாரும் அவர்களுக்கு या பேசினாலும் कोई उनके विरुद्ध कुछ बोला तो भी, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவார்கள். परमेश्वर को धन्यवाद ऐसा कहती थी। அப்போ ஒரு கணவனுக்கு பிடிக்காது. तो पति को नहीं अच्छा என்ன लगता இவள் था। ஒரு நாளுமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். हमेशा परमेश्वर को धन्यवाद कहती எதை है, எடுத்தாலும் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார் என்று कुछ भी சொல்லி देखकर धन्यवाद कहती है இது करके। கணவனுக்கு பிடிக்காத காணப்பட்டு ये கொண்டிருந்தது. पति को इतना पसंद नहीं था। ஒரு நாள்ல एक दिन में தன்னுடைய சமையல் அறையில अपनी जो किचन में சோத்திரம் குழம்பை வைத்துக் वो கொண்டிருந்தார்கள். अपना करी बना रही थी। குழம்பு வைத்துக் கொண்டிருக்கிற சமயத்துல वो बनाते समय இவர்கள் அந்த குழம்பு கொதித்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் उनका करी जब उबल कर आ रहा था, இவர்கள் அதை கவனிக்கவில்லை. उन्होंने उसे नहीं देखा। அந்த கொதிக்கும் அந்த குழம்புல उस जो उबलते हुए करी के ஒரு अंदर பல்லி உள்ள விழுந்து விட்டது. एक तो छिपकली अंदर गिर गया। Praise the Lord. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அது மண்பானையாக இருந்தது. वो मिट्टी का बर्तन அந்த था। காலத்துல மண்பானையினால சமைப்பார்கள். उस दिन उस जमाने में मिट्टी के बर्तन में खाना पकाया இப்பொழுதும் करते थे। சிலர் சமைக்கிறார்கள். आज के दिन में भी कोई लोग इसमें पकाते हैं। அதனுடைய சுவையோ வித்தியாசமானது. उसकी जो टेस्ट है थोड़ा अलग रहता அதை है, சாப்பிடுவதற்கே அது வித்தியாசமா उसको இருக்கும். खाने के लिए थोड़ा अलग लगता அப்படி है। அவர்கள் சோத்திரம் அதை தன்னுடைய கணவன் பிள்ளைகளுக்கு பரிமாறுவதற்காக वो अपने पति और बच्चों को देने समय சோத்திரம் அந்த சட்டி எடுத்துக்கொண்டு அவர்கள் போய் கொண்டு இருக்கும் பொழுது वो बर्तन को लेकर जाते समय அவர் கையில இருந்து उनके हाथ से அந்த சட்டி கீழே
கீழே वो விழுந்தது. बर्तन नीचे गिर गया। இவர்கள் சொன்னார்கள், उन्होंने कहा கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று परमेश्वर சொன்னார்கள். को धन्यवाद அந்த करने கணவனுக்கு இன்னும் கோபம் வந்தது. उनकी पत्नी को और गुस्सा என்னடா आया। குழம்பை கீழே செஞ்சு तो விட்டால், सब कुछ नीचे गिरा दिया है, சட்டியை உடைத்து விட்டாலே, बर्तन को तोड़ दिया है। நிச்சயம் கோபத்துடன் பார்த்து கொண்டு இருக்கும் ऐसा பொழுது गुस्से के साथ देखते கீழே समय பார்த்தா नीचे देखा அந்த तो சட்டி உடைந்து वो இருக்கிறது. बर्तन टूट गया, எல்லாம் குழம்பு கீழே கிடக்கிறது. सब करी नीचे गिर அவர் गया। அதை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது उसे देखते समय அங்க பள்ளி கிடந்தது. उसमें छिपकली था। ஹalleluya. हालेलुया। அதை அவர்கள் சாப்பாட்டுல கலந்திருந்தா वो अगर उन खाए देंगे तो அவர்கள் வாழ்க்கை என்ன இருக்கும்? उनकी जीवन क्या அவர்கள் होगी? விஷம் அது அவருக்குள்ள போய் கொண்டு இருக்கும். उसका जहर उनके शरीर में ஒருவேளை गया। மறுத்து இருக்கலாம். अगर मर भी सकते ஆனா थे, பாருங்க, लेकिन देखिए கர்த்தர் அவர்களை ஆபத்திலிருந்து அவர் பாதுகாத்தார். परमेश्वर ने उनको इस संकट से बचाया। ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, हाँ परमेश्वर के எந்த लोगों, சூழ்நிலைகளிலும் कोई भी स्थिति நீங்க में கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல आप लोग வேண்டும். परमेश्वर को धन्यवाद करके அவரை कहना துதிக்க है। கற்றுக்கொள்ள उसकी வேண்டும். स्तुति करने के लिए सीखना வேதத்துல है। சங்கீத தாவீது சொல்லுகிறார். शास्त्र में दाऊद कहता है, சங்கீதம் 145 சங்கீதம் भजन संहिता 195 में அல்ல 145 பதினெட்டில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 145 में कहा गया है, தம்மை நோக்கி उसकी ओर கூப்பிடுகிற யாவருக்கும், पुकारने वाले हर एक को, உண்மையா தம்மை கூப்பிடுகிற யாவருக்கும் सच्चाई से पुकारने वाले हर एक को கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். परमेश्वर समीप रहता है। ஹalleluya. हालेलुया। ஆண்டவரே முழு இதயத்தோடு கூப்பிடணும். परमेश्वर को पूरे हृदय से पुकारना है, உண்மையாக கூப்பிடணும். सच्चाई से पुकारना है। உண்மையா அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது सच्चाई से उसकी ओर पुकारते உங்க समय சமீபமாக கடந்து வருகிறார். उनके समीप वो रहता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। உங்க சமீபத்துல வந்து आपके समीप वो रहकर உங்களுடைய ஜெபத்தை आपकी கேட்கிறவர். प्रार्थना को सुनता அவரை है। நம்ம துதிக்க நம்ம கற்றுக்கொள்ள उसकी வேண்டும். स्तुति करने के लिए हमें सीखना சோத்திரம் चाहिए। இதெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்ததானே. ये सब अनुभव करते हुए சோத்திரம் பவுல் சொல்லுகிறார். पौलुस कहता है, அவர் என்ன சொல்லுகிறார்? क्या कहता है? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் परमेश्वर अगर हमारे साथ हो तो நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? हमारे विरोध रहने वाला कौन? ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் உங்க பக்கத்தில் இருந்தால் परमेश्वर अगर हमारे पक्ष में हो, உங்களுக்கு விரோதமாக आपके विरुद्ध में எந்த மனுஷன் இருக்க कोई முடியாது. भी मनुष्य खड़ा नहीं हो எந்த सकता, பொல்லாத ஆவிகள் இருக்க முடியாது. कोई भी दुष्ट आत्मा नहीं हो सकती, பில்லிசுவின் ஆவிகள் இருக்க முடியாது. तंत्र मंत्र की आत्मा नहीं आ सकती। கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கும் பொழுது परमेश्वर तुम्हारे पक्ष में रहते நம்மை समय விடுவித்து हमें छुड़ाकर உங்களை பாதுகாத்து आपकी रक्षा कर உங்களுக்காக आपके लिए அவர் யுத்தம் செய்வார். युद्ध करेगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அவரை துதிப்பதற்கு उसकी स्तुति करने के लिए நாம் பழகிக் கொள்ள हमें வேண்டும். सीखना चाहिए। முதலாவதாக सबसे पहले என்ன நம்ம பார்த்தோம்? क्या हमने देखा? அவரை தொழுது கொள்ளும்போதெல்லாம் उसकी दंडवत करते நாம் समय அவருக்கு சமீபமாய் हम இருக்கிறோம். उसके समीप रहते அவர் हैं, நமக்கு சமீபமாய் கடந்து वो வருகிறார். हमारे समीप रहता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। சோதரன் கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा கர்த்தருடைய है, கிருபை மாறாதது. परमेश्वर की अनुग्रह नहीं बदलती है। இரண்டாவதாக பார்க்கும் பொழுது दूसरा हम देखते हैं சங்கீதம் भजन संहिता 34:12 சொல்லப்பட்டு இருக்கிறது. 34 का 18 में कहा गया है, நொறுங்குண்ட இருதயமுள்ள கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். टूटे हुए हृदय के परमेश्वर समीप रहता है, நறுகுண்ட ஆவிகளை और ரட்சிக்கிறார். पिसे हुए लोगों की वो उद्धार करता है। ஹalleluya. हालेलुया। யாருக்கு அவர் சமீபமாய் और இருக்கிறார்? किसके समीप रहता है? நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். टूटे हुए लोगों के वो समीप रहता है। நொறுங்க இருதயத்தோடு கூட टूटे हुए मन वाले लोग கண்ணீரோடு கூட आंसुओं के साथ தேவனிடத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது परमेश्वर के पास प्रार्थना करते அவருடைய समय இருதயத்தை உடைக்கிறது. उसके हृदय को वो तोड़ती है। அவர் இரக்கமுள்ளவராய் वो दयालु परमेश्वर உடனே நம்முடைய அருகாமையில் அவர் கடந்து வருகிறார். तुरंत वो हमारे पास आता है। ஹalleluya. हालेलुया। சில பேருக்கு எவ்வளவுதான் கர்த்தர் பேசினாலும் कुछ लोग को परमेश्वर कितना भी बातें करे, எவ்வளவுதான் கர்த்தர் உணர்த்தினாலும் कितना भी परमेश्वर को बतलाए, அவருடைய இருதயமானது कि हृदय जो है ஒரு கல்லா இருக்கும். पत्थर समान होता है, கடினமான கல்லா இருக்கும். कठिन पत्थर के समान होता கர்த்தர் है। எப்படி பேசினாலும் परमेश्वर किस तरह भी बातें करे, ஆனா அவருடைய இருதயம் அதுக்கு இடமே கொடுக்காது. उनका हृदय उसको जगह ही नहीं அவருடைய देती, இருதயம் உடையவே உடையாது. उनका हृदय कभी नहीं टूटेगी। பெரிய சம்மட்டி எடுத்து கொண்டு வந்தாலும் बड़े किसी कार्य से उसको मारे तो भी அது வந்து உடையவே உடையாது. वो नहीं टूटेगी। வேதவசனம் சொல்லுகிறது लेकिन पवित्र वचन कहता ஒரு है, குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு टूटे मन वालों के அவர் साथ கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். परमेश्वर समीप रहता है। ஹalleluya. हालेलुया। இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார். यीशु मसीह का मृत्यु हुआ, மரித்தவர் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல मृत्यु होकर जहाँ पर दफनाए गए थे, சோதரம் அந்த இயேசுடைய கல்லறையை பார்க்கும்படியாக यीशु को दफनाए हुए स्थान को देखने के அங்கே लिए மகதலா மரியாள் அங்க கடந்து वहाँ पर செல்கிறார். मगदलिनी मरियम वहाँ पर जाती है। மகதலா கடந்து செல்லும் பொழுது मरियम वहाँ पर जाते समय இயேசுவின் கல்லறை அருகில் அவர் அழுந்த பொழுது यीशु के कब्रिस्तान के पास जाकर रोते समय அங்க பாருங்க वहाँ पर இயேசு கிறிஸ்து यीशु मसीह அவர் அருகில் वो வந்தார். उसके पास आया, அவர் அருகில் வந்து கேட்கிறாரு, उसके पास आकर पूछता है, ஏன் அழுகிறாய்? क्यों रोती है? நீ யாரை நீ तो தேடுகிறாய்? किसे तुम
ढूंढती है? என்று அவர் அன்போடு ऐसा கேட்டார். प्रेम से पूछा। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। அது மாத்திரமல்ல, इतना ही नहीं, இயேசு அவரிடம் கேட்கிறாரு, यीशु से पूछता है, யார तो தேடுகிறாய்? किसे ढूंढती है? ஏன் நடந்து கொண்டே तो இருக்கிறாய்? क्यों होती है? அப்ப அதிகாரத்தை வாசிக்கும் तो பொழுது अध्याय को पढ़ते हैं, அவர் அந்த மகதலா மரியாள் வந்து उस मगदलिनी मरियम को जो है, சீஷர்களுக்கு அறிவிக்கிறார், शिष्य को जाकर நான் बताती இயேசுவை है, நான் பார்த்தேன் என்று हमने சொல்லி. यीशु को देखा करके। ஹalleluya. हालेलुया। இயேசுவை கண்டதாக यीशु को उसने देखा அவர் करके, சீஷர்களுக்கு அவர் तो பார்க்கிறார். शिष्य को जाकर बोलती है, அவர் இயேசுவோட கல்லறையில வந்து यीशु अपने कब्रिस्तान में கல்லறை आकर, பார்த்தா கல்லறை வெறுமையா இருக்கிறது. कब्रिस्तान में आकर देखती सब खाली है। ஐயோ என்னுடைய இயேசப்பா யார் கொண்டு போய் हमारे விட்டார்கள்? यीशु को कौन लेकर गए? அவரது காணவில்லையே. वो यहाँ पर नहीं है। அழுத பொழுது ऐसा रोते समय இயேசுவோட அருகிலே கடந்து வந்தார். यीशु उसके समीप आया। இன்னைக்கு நீ நொறுங்குண்டது அழும் பொழுது आज आप टूटे मन के साथ रोते எந்த समय காரியம் உங்களை பாதிக்கிறதோ, कोई भी कार्य आपके साथ में हो गया, யாரோ உங்களை கடினமாக பேசி இருதயத்தை कोई உடைத்திருக்கிறார்களோ, कठिनाई से बोलकर आप हृदय को உங்களை तोड़ते हैं, कोई அவமானப்படுத்தியிருக்கிறார்களோ, आपको अपमान करते हैं, இன்றைக்கு ஆண்டவர் आज परमेश्वर உங்க அருகிலே கடந்து आपके வந்திருக்கிறார். पास हो रहता உங்க है, அருகிலே கடந்து வந்து आपके पास हो உங்க रहकर கண்ணீரை அவர் आपकी துடைக்கிறார். आंसुओं को पूछता है। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। அண்ணால பார்க்கும் பொழுது आप इस कार्य को देखते அவளை समय குறித்து வேதவசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. अन्ना के बारे में वचन कहता है, அவள் போய் वो जाकर மனம் கசந்து मन उतर அவர் कर மிகவும் அழுதார். बहुत ही रोई। கர்த்தரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணினார் परमेश्वर சொல்லப்பட்டு की ओर वो இருக்கிறது. विनती की करके कहा गया। ஏன் அவள் அழுகிறாள்? क्यों वो रोई? ஏன் ஆலயத்தில் போய் கண்ணீர் வடிக்க காரணம் என்ன? क्यों कलीसिया में जाकर रोने की कार्य क्या है? அன்னாளுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை. अन्ना को बच्चे नहीं थे। அவளை பெனினால் மிகவும் விசனப்படுத்தினார். बनीनाल बहुत ही उसको कष्ट देती थी, அவளை சோதரம் ஏளனமாக பேசினார். उसके विरोध बहुत बोलती थी। பிள்ளை இல்லாத பிள்ளை ஒரு பக்கத்துல பிரச்சனை, बच्चे नहीं है वो एक प्रकार की समस्या, இன்னொரு பக்கத்துல மனுஷருடையதான நிந்தைகள், और एक प्रकार में मनुष्य की निंदा, மனுஷருடைய அவமான பேச்சுக்கள் मनुष्य की अपमान की बात அவருடைய है। இருதயத்தால தாங்கிக் கொள்ள முடியவில்லை. उसके हृदय से वो सहन नहीं कर அவருடைய पाई, இருதயம் உடைந்தது. उसके हृदय टूट गया। கணவனிடமே சொல்ல முடியாது, पति के पास जाकर नहीं बोल सकती, வேற யார்கிட்ட சொல்ல முடியாது. किसी के पास जाकर नहीं बोल सकती, அவள் போய் தேவனுடைய ஆலயத்தில் போய் तो ஜெபிக்கிறார். परमेश्वर की कलीसिया में जाकर प्रार्थना அங்க करती சொல்லப்பட்டு है। இருக்கிறது, वहाँ पर कहा गया அவள் है, போய் மனம் கசந்தவள் वो அழுகிறாள், जाकर मन उतर कर रोई, மிகவும் அழுகிறாள். बहुत ही रोई। அவள் சொல்லுகிறாள், वो कहती है, எனக்கு ஒரு குழந்தை நீ தருவீரானால் मुझे अगर एक बच्चे को आप देते हो அதை तो நான் உமக்கு நான் தருவேன், वो मैं आपको ही दे அதை दूंगी, நான் உமக்கு நான் கொடுப்பேன் என்று वो मैं आपको சொல்லி ही दूंगी कर कर அவள் அழுது தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தாள். रोकर परमेश्वर के सम्मुख में அங்கே अर्पण என்ன की। நடந்தது? वहाँ पर क्या हुआ? கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார். परमेश्वर उसकी विनती को सुना, கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டு परमेश्वर उसकी विनती को सुन பாருங்க, அந்த ஜெபத்துக்கு பிறகு उस प्रार्थना के बाद அவர் அளவென்று சொல்லப்பட்டு वो இருக்கிறது. रोई नहीं करके कहा அங்கே गया है। 18 சொல்லப்பட்டு இருக்கிறது. 18 वचन में कहा गया है, 1 சாமுவேல் 1:15 சொல்லப்பட்டு पहला இருக்கிறது. सामुएल की पहला अध्याय में कहा गया है, அப்புறம் அவள் उसके बाद वो துக்கமுகமா இருக்கவில்லை. दुख के चेहरे के साथ कभी न रही। ஹalleluya. हालेलुया। நோர்குண்டியத்தில் காணப்படுகிறீர்களோ? टूटे मन के साथ आप है क्या? உடைந்த உள்ளத்தோடு காணப்படுகிறீர்களோ? टूटे हुए हृदय के साथ आप है क्या? ஆண்டவர் परमेश्वर உங்களுக்கு அவர் அற்புதம் செய்வார். आपको अद्भुत करता அவர் है, உங்களுக்கு சமீபமாய் கடந்து वो आपके வந்து समीप रहकर அவர் உங்களை விடுவிக்கிற वो தேவன். आपको छुड़ाने वाला அவர் परमेश्वर, உங்களை உயர்த்துகிற वो தேவன். आपको ऊंचा करने वाला உங்க परमेश्वर, கண்ணீருக்கு आपकी आंसुओं को பதில் உண்டு. एक उत्तर है। உங்க இருதயம் நொறுங்குண்டு ஜெபிங்க. आपके हृदय को खोलकर प्रार्थना அந்த करो। அண்ணாரது துக்கமுகமா இருக்கவில்லை. वहाँ पर हन्ना फिर कभी दुख के चेहरे அவர் के साथ அவர் नहीं, ஜெபித்தபடி वो प्रार्थना की। அண்ணாளுக்கு கர்த்தர் ஆண் பிள்ளையை கொடுத்தார். हन्ना को परमेश्वर ने एक लड़के को दिया। உயிருள்ள நாட்கள் எல்லாம் जीवन का दिन அந்த तक முதல் மகனை वो पहले पुत्र को கர்த்தருக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். परमेश्वर के लिए अर्पण की। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। நொறுங்குண்டு இருந்தவர்களுக்கு टूटे मन वालों के साथ கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். परमेश्वर के समीप रहता है। மூன்றாவது நாம் பார்க்கலாம், तीसरा हम देखेंगे, அவருடைய ரத்தத்தினால் நம்ம சமீபமா இருக்கிறோம். उसकी लहू के द्वारा उसके समीप हम रहते हैं। ஹalleluya. हालेलुया। எபேசியர் 2ஆம் அதிகாரம் इफिसियों का दूसरा अध्याय, அங்க 13 சொல்லப்பட்டு वहाँ पर இருக்கிறது. 13 अध्याय में कहा गया है, முன்னே தூரமா இருந்த நீங்கள் पहले जो दूर थे आप लोग, நீங்கள் இப்பொழுது लेकिन अब கிறிஸ்து இயேசுவுக்குள் मसीह यीशु के अंदर, கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே मसीह के लहू के अंदर அவருக்கு சமீபமானீர்கள். उसके समीप हुए। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। இயேசுவின் ரத்தத்தினாலே यीशु के लहू के द्वारा நாம் கிடைக்கிற பெரிய ஒரு பாக்கியம், हमें मिलने वाला एक बड़े भाग्य, அந்த இயேசு கிறிஸ்து वो यीशु मसीह அவர் சிலுவையில மரித்ததனால क्रूस पर मरने के निमित्त உங்களுக்கும் எனக்கும் आपको और हमको கிடைக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம் என்னென்று பார்க்கும் मिलने वाला बड़ा भाग्य क्या है? அவருடைய देखो, ரத்தத்தினாலே उसके लहू के நாம் द्वारा சமீபமா हम இருக்கிறோம். उसके समीप रहते हैं। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் यीशु मसीह का लहू சகல பாவங்களை நீக்கி सारे पापों को हटाकर
लगाकर அது நம்மை वो हमें சுத்திகரிக்கிறது, शुद्ध करता है, அது நம்மை वो हमें பரிசுத்தப்படுத்துகிறது. पवित्र करता है। நாம் இயேசுவுக்கு நாம் ஒரு காலத்துல பாவியாக வாழ்ந்தோம், हम एक समय में पापी थे, ஒரு காலத்துல சாபத்தில் வாழ்ந்து एक கொண்டிருந்தோம். समय में हम श्राप में जीते அவருடைய थे। ரத்தத்தினாலே, उसके लहू के அவருடைய द्वारा, சிலுவையில சிந்த ரத்தத்தினாலே, उस पर लगाया हुआ लहू के द्वारा, நாம் சிந்தப்பட்டதினாலே उसने बहाया उसके द्वारा அவருடைய நாம் சமீபமாய் हम காணப்படுகிறோம். उसके समीप रहते हैं। ஹalleluya. हालेलुया। அவர் சமீபமாய் கடந்து வந்து वो अपने समीप आकर நம்மை அவர் ரட்சித்திருக்கிறார். हमें उद्धार देता है। Praise the Lord. हालेलुया। வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, शास्त्र में कहा गया है, அதாவது நமக்கு தேவனுக்கு விரோதமாக परमेश्वर के विरुद्ध நாம் பாவம் हम செய்தபடினாலே पाप करने के निमित्त சோத்திரம், அந்த பாவமானது वो पाप जो है தேவன் நம்மை பிரிக்கிறது. परमेश्वर से हमें अलग करता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அதாவது பெரிய ஒரு தடையாக காணப்பட்டது. एक बड़ी रुकावट बनकर खड़ी நாம் थी। அவரிடத்துல பக்கத்துல போகாதபடிக்கு, हम उसके समीप न जाते हुए அவர் நம்முடைய பக்கத்துல या வராதபடிக்கு, वो हमारे समीप न आते हुए ஆண்டவர் இயேசு கிறிஸ்து परमेश्वर यीशु मसीह சிலுவையில மரித்ததினாலே क्रूस पर मरने के அவர் निमित्त நம்முடைய அருகாமையில वो வந்திருக்கிறார். हमारे पास आता है, நமக்கு சமீபமாய் கடந்து वो வந்திருக்கிறார். हमारे समीप आता है। எபேசியர் 2:12 சொல்லப்பட்டு இருக்கிறது, इफिसियों का दूसरा अध्याय 12 वचन में कहा गया है, அக்காலத்திலே उस समय में கிறிஸ்துவை சேராதவர்களும் मसीह से जो अनजान थे, இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நீங்கள், इजराइल से जो दूर रहने वाले आप लोग, நாம் இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதங்களுக்கு புறம்பா हम காணப்பட்டோம். इजराइल के आशीष से हम अलग थे। நாம் அந்த நன்மையை பெற நாம தகுதியில்லா காணப்பட்டோம். उस भलाई को पाने के लिए हम योग्य नहीं थे। அக்கிரமத்துல வாழ்ந்து கொண்டிருந்தோம். अधर्म के जीवन में हम जी रहे நாம் थे। தூசிக்கிறவரா காணப்பட்டோம். हम तुच्छ कार्य बोलने वाले அந்த थे। சிலுவை அண்டை வந்து நம்ம நிற்கும் பொழுது, लेकिन क्रूस के समीप आकर हम खड़े அந்த होते समय, ரத்தம் நம்ம மேல விழும் பொழுது, वो लहू हमारे ऊपर गिरते समय, பாவங்கள் எல்லாம் அவர் கழுவும் பொழுது, पाप सब वो शुद्ध करते நம்மை समय, சுத்திகரித்து वो हमें शुद्ध करते அந்த हैं। ரத்தமானது वो लहू जो है அந்த பிதாவாகிய தேவன் நம்மை கொண்டு வருகிறது. पिता यीशु के पास हमें ले आता है। அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். वही यीशु मसीह का लहू। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அதான் இயேசுவில் சொல்லப்பட்டு இருக்கிறது, वही यीशु यहाँ पे कहा गया है, உங்கள் பாவங்கள் तुम्हारे पाप சீவென்று இருந்தாலும் तुम्हें गंदे हो तो भी உறைந்த மலையைப் போல வெண்மையாகும், एक अच्छा पर्वत के समान वो शुद्ध होगा। அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் जिस तरह से वो श्वेत हो तो அது भी பஞ்சை போலாகும் என்று சொல்லப்பட்டு कापुस இருக்கிறது. के समान होगा करके कहा गया है। சங்கீதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, वचन में कहा गया है, மேற்குக்கும் கிழக்குக்கும் ईस्ट और वेस्ट में எவ்வளவு தூரமோ जितना दूर है அவ்வளவு தூரமாய் उतना दूर அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டவர் हमारे விலக்கினார். पाप को हमसे दूर किया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நம்முடைய பாவங்களை விலக்கினார். हमारे पाप को हमसे दूर அந்த किया। பாவத்தை விலக்கி हमारे पाप को दूर कर அந்த दिया। பாவத்தை தூரமாக்கி हमारे पाप को दूर அவருடைய कर ரத்தத்தினாலே वो लहू से நாம் அவருக்கு சமீபமா हम இருக்கிறோம். उसके समीप होते அந்த हैं। சாக்கியத்தை நமக்கு उस கொடுத்திருக்கிறார். भाग्य को हमें देता அவர் है। என்னை ரட்சித்ததனால, वो हमसे उद्धार करने அவர் के உங்களை लिए, ரட்சித்ததனால आपसे उद्धार करने के நாம் लिए அவரை वो ஆராதிப்பதற்கு हमें आराधना நாம் करने के लिए தகுதியுள்ளவராக மாறி हम இருக்கிறோம். योग्य बनेंगे। ஹalleluya. हालेलुया। அவருடைய ரத்தமானது उसकी लहू जो है அவருக்கு சமீபமாய் கொண்டு उसके வந்திருந்தது. समीप को आता है। ஏசாயா 53:5 சொல்லப்பட்டு இருக்கிறது, यशायाह की पुस्तक 53 में कहा गया है, நம்முடைய மீறுதலுக்கு அவர் காயப்பட்டு, हमारे अधर्म के निमित्त वो घाव पाकर, நம்முடைய அக்கிரமங்களுக்கு அவர் நொறுக்கப்பட்டார். हमारे अधर्म के निमित्त वो मारा गया। நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை हमें समाधान देने के लिए आदमी அவர் மேல் விழுந்தது. उसके ऊपर गिरा। அவருடைய தழும்புகளால उसके जो कार्य நாம் से குணமாகுகிறோம். हम सुख पाते ஆம், हैं। தேவனுடைய பிள்ளைகளே, हाँ, परमेश्वर के நம்முடைய लोगों, மீறுதல், हमारी अधर्म, நம்முடைய அக்கிரமம் हमारे अधर्म, அவர் நொறுக்கப்பட்டார். उसके द्वारा वो मारा गया। நமக்காக சிலுவை ரத்தம் சிந்தினார். हमारे लिए क्रूस पर लहू அந்த बहाया। பரிசுத்தமான இயேசு वो पवित्र यीशु அந்த ரத்தத்தினாலே उस लहू के द्वारा நாம் கழுவப்பட்ட பிறகு हम शुद्ध पाप நாம் करने के அவருக்கு बाद தூரமாகவில்லை. हम उससे दूर नहीं हुए। ஹalleluya. हालेलुया। புத்திர சுவிகார் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். पुत्र कहलाने के लिए हमारे लिए आत्मा दिया அப்பா है। பிதாவே என்று கூப்பிடும் பாக்கியம் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். पिता पुत्र करके पुकारने के लिए भाग्य में நாம் दिया है। ரட்சிக்கப்பட்ட பிறகும் हम उद्धार पाने के அவர் बाद, நமக்கு சமீபம் வந்த பிறகும் हमारे समीप रहने के நாம் बाद, சில நேரங்களிலே हम कुछ समयों में வீணான வார்த்தைகளை பேசுகிறோம். ऐसे कुछ कार्य बोल देते அடிக்கடி हैं। கோபம் எரிச்சலும் கொள்ளுகிறோம். अधिक समयों में गुस्सा आता ஆக है। தேவ சமூகத்திலே लेकिन परमेश्वर के நாம் सामने கடந்து செல்லும் பொழுது, हम जब भी जाते हैं, ஆண்டவரே परमेश्वर என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, हमें शुद्ध कीजिए पिता, என்னை ஆண்டவரே சோதர ரத்தத்தால கழுவும் என்று मुझे சொல்லி अपने लहू से शुद्ध कीजिए करते நாம் हैं। ஜெபிக்கும் பொழுது हम प्रार्थना करते அந்த समय ரத்தத்தால நம்மை கழுவி वो अपने लहू से हमें शुद्ध நம்மை करता है, பலப்படுத்தி हमें बल देकर நம்மை वो हमें பரிசுத்தப்படுத்துகிறார். पवित्र करता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। எபிரேயர் 4:16 சொல்லப்பட்டு
இருக்கிறது. इब्रानियों के 4 अध्याय में 16 वचन में कहा गया ஆதலால் इसलिए நாம் இரக்கத்தை பெறுவோம், हम दया को पाने के ஏற்ற लिए சமயத்தில் ठीक समय पर சகாயம் செய்யும் கிருபையை அடைவோம், सहाय पाने के लिए अनुग्रह पाने के लिए தைரியமாய் धैर्य से கிருபாசனத்திலே சேர उसके கடவோம். कृपासन के पास हम आएंगे। ஹalleluya. हालेलुया। அவர் இரத்தத்தினால் நமக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். उसकी लहू के द्वारा हम उसके समीप நாம் हैं। தைரியமா போகலாம், हम धैर्य के साथ जा எப்ப सकते வேணாலும் போகலாம். हैं, कभी भी जा सकते हैं। ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். परमेश्वर हमारी प्रार्थना को அந்த सुनता है। சாக்கியத்தை நம்ம கொடுத்து उस இருக்கிறார். भाग्य को हमें देता நீங்க है। உலக பிரகாரமான ஒரு தலைவரை பார்க்க வேண்டும் என்று हम சொன்னால், संसारिक कोई अधिकार को देखने जाएंगे உலக तो பிரகாரமான பெரிய ஆட்களை பார்க்க வேண்டும் என்று संसारिक சொன்னால், रीति से कोई बड़े लोग को देखने நீங்க जाएंगे அவருடைய கேபினுக்கு முன்பதாக तो आप उसके कैबिन के அவங்க बाहर அவங்க பேரை போட்டு இருப்பாங்க, उनका नाम को लिखा அவங்க होगा, இந்த போஸ்டர் போட்டு वहाँ இருப்பாங்க. पर कुछ पोस्टर कुछ लिखा होगा, அதற்கு கீழாக उसके नीचे அவர்களை சந்திக்கும் நேரம், उनको मिलने वाली समय இவர்களை इन्हें இந்த நேரத்திலிருந்து इस समय से இந்த लेकर நேரம் மாத்திரம் சந்திக்கலாம், इतना समय ही मिल सकते எல்லாம் हैं, சந்திக்க முடியாது சொல்லி எழுதியிருப்பார்கள். नहीं तो नहीं मिल सकते करके कहे होंगे, அவர் சந்திக்க முடியாது. नहीं मिल सकते। அந்த சமயம் முடிந்த பிறகு वो समय खत्म होने के அந்த बाद அந்த அதிகாரியையோ वो अधिकारी को சந்திக்க முடியாது, नहीं मिल सकते, அவர்கள் பார்க்க முடியாது. उन्हें नहीं देख सकते। ஆண்டவர் அப்படி அல்ல. लेकिन परमेश्वर ऐसा नहीं है। எப்பொழுதெல்லாம் அவரை கூப்பிடுகிறோமோ, जब जब उसकी ओर அவரை पुकारते நோக்கி நம்ம பார்க்கிறோமோ, हैं, जब जब उसकी ओर देखते அவர் हैं, உடனடியாக वो तुरंत நம்முடைய ஜெபத்தை அவர் वो हमारी கேட்கிறார். प्रार्थना को सुनता है। ஹalleluya. हालेलुया। அவருடைய இரத்தத்தினாலே उसके लहू के द्वारा நாம் சமீபமா हम இருக்கிறோம். उसके समीप रहते हैं। Praise the Lord. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் எவ்வளவு हमारा நல்லவர், परमेश्वर कितना अच्छा है, எவ்வளவு இரக்கம் உள்ளவர். कितना दयालु है। சிலர் ஊழியரை பார்க்க போன வேண்டும் என்று சொன்னால் கூட कुछ लोग सेवक को देखने जाते समय அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், उनके लिए अपॉइंटमेंट लेना है, அவங்களுக்கு காத்து இருக்கணும். उनके लिए ठहर कर रुकना है, அப்பாயின்மெண்ட் வாங்கி अपॉइंटमेंट அவங்க लेकर காத்து இருந்து उनके लिए ठहर அவங்கள कर பார்க்க முடியும். उनको देख कर நேசப்பட்ட அப்படி இல்ல. लेकिन यीशु के पास ऐसा எப்பொழுது नहीं। ரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டோமோ जब उसकी लहू से हम शुद्ध அவருக்கு हुए, சமீபமா இருக்கிறோம். तब हम उसके समीप रहते அந்த हैं। வாக்கியத்தை கத்த उस கொடுத்திருக்கிறார். भाग्य को परमेश्वर दिया है। Praise the Lord. हालेलुया। யாக்கோபு 5:8 சொல்லப்பட்டு இருக்கிறது, याकूब की पुस्तक 5 अध्याय 8 में कहा गया है, நீங்கள் நீடிய பொறுமையோடு இருந்து आप लोग बहुत धीरज के साथ உங்கள் रहकर இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், आपके हृदय को स्थिर कीजिए। கர்த்தரின் வருகை परमेश्वर की आत्मा சமீபமா இருக்கிறது. बहुत ही समीप है। ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, हाँ परमेश्वर की நாம் लोगों, 3 காரியத்தை கடந்த இந்த முறையில் நம்ம பார்த்தோம். हम 3 कार्य को आज அவர் देखेंगे। இப்பொழுது நம்ம சமயத்தில் கடந்து வருகிறார். कब हमारे समीप रहता है? முதலாவதாக सबसे पहले இவரை பார்க்கும் பொழுது பண்ணி பார்த்தோம், நம்ம हमने क्या देखा? அவரை தொழுது கொள்ளும் பொழுது उसकी दंडवत करते समय அவருக்கு சமீபமாக கடந்து तो வருகிறோம், हम उसके समीप जाते हैं, அவர் நமக்கு சமீபமாக கடந்து वो भी வருகிறார். हमारे समीप आता है। இரண்டாவதாக நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? दूसरा हमने क्या सीखा? நொறுங்குண்ட கிறிஸ்துவருக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். टूटे मन वालों के समीप हो रहता है। மூன்றாவதாக तीसरा அவர் ரத்தத்தில் நமக்கு சமீபமாக கடந்து उसके வருகிறோம். लहू के निमित्त हम उसके समीप आते அங்கு हैं। சொல்லப்பட்டு இருக்கிறது, अब कहा गया है கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது. परमेश्वर की आगमन बहुत ही समीप है। ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். परमेश्वर आपके समीप रहता அவர் है, ரட்சிப்பும் சமீபமாக இருக்கிறது. उसकी उद्धार भी समीप रहता இந்த है। திறவுண்ட வாசல் அடைவதற்கு முன்பதாக खुले द्वार बंद होने से पहले கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு परमेश्वर की सुसमाचार बांटने के लिए தேவனுடைய பிள்ளைகளை அநேகரை சோதரம் கர்த்தருடைய வருகைக்கு சேர்ப்பதற்கு परमेश्वर के लोग अनेक लोग को परमेश्वर के समीप ले आने के लिए நாம் அதுக்காக பிரயாசப்பட हम வேண்டும். उसके लिए प्रयास करना ஏன் என்று है। சொன்னால் क्यों करके கர்த்தருடைய देखेंगे? வருகையும் परमेश्वर की आगमन மிக மிக சமீபமாக இருக்கிறது बहुत ही समीप रहता என்பதை है, மறந்து போக கூடாது. इसे हमें नहीं भूलना है। அவருடைய வருகையினான தீர்க்க தரிசனங்கள், उसकी आगमन की भविष्यवाणी, அவருடைய வருகை குறித்ததான ஊமைகள், उसकी आगमन के बारे में जो पहेलियां, அவருடைய வருகை குறித்ததான வசனங்கள், उसकी आगमन की जो वचन அடையாளங்கள் எல்லாம் और चिन्ह இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டு आज இருக்கிறது. पूरा होते आ रहा है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அந்த சம்பவம் எல்லாம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டு वो இருக்கிறது. सारी संभव आज पूरी होती आ रही है। அவ கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபம். परमेश्वर की आगमन बहुत ही समीप ஒன்று है। பேதுரு 4:7 சொல்லப்பட்டு पहला இருக்கிறது, पत्रस का 4 अध्याय में कहा गया है, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. सबके लिए अंत बहुत ही समीप आ चुका ஆகையால் है। इसलिए தெளிந்த புத்தியுள்ளவராய் இருந்து अच्छे बुद्धि के साथ ஜெபம் रहकर பண்ணுவதற்கு प्रार्थना करने के लिए ஜாக்கிரதை உள்ளவராய் இருங்கள். जागरूक रहो। ஹalleluya. हालेलुया। எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமா இருக்கிறது. सारी चीजों की अंत समीप आ चुकी தெளிந்த है। புத்தியுள்ளவராய் இருந்து इसलिए जागरूक रहकर ஜெபம் பண்ணு, ஜாக்கிரதையாய் இருங்கள். प्रार्थना में जागरूक रहना है। ஆமென். ஹalleluya. हालेलुया। இது பேதுரு சொல்லுகிறார், ऐसा पत्रस कहता இது है, கடைசி காலம், ये अंतिम समय, அவருடைய வருகை மிகவும் சமீபம். उसकी आगमन बहुत ही समीप அவரை है। முகமுக நாம பார்க்க போகிறோம். उसके चेहरे की ओर
हम देखने वाले அவருடைய हैं வருகை மிகவும் சமீபம். उसकी आगमन बहुत ही समीप அந்த है ஜெபத்துல इसलिए प्रार्थना में விழிப்புள்ளவர்களாக जागरूक रहते ஜாக்கிரதை உள்ளவர்களாக जागरूक के साथ இருக்க வேண்டும் என்று சொல்லி हमें रहना है करते பேதுரு நமக்கு அறிவுரை पतरस சொல்லுகிறார். हमसे कहता है நீங்க புதிய ஏற்பாட்டுல மட்டும் आप लोग नए नियम में கர்த்தருடைய வருகை குறித்து परमेश्वर के आगमन के बारे சுமார் में 300 இடங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது. लगभग 300 स्थानों में कहा गया है கர்த்தருடைய வருகை சமீபம், परमेश्वर की आगमन समीप है கர்த்தருடைய நாள் சமீபம், परमेश्वर का दिन समीप है அவருடைய நாள் சூளை போல நாட்கள் வரும் என்று சொல்லப்பட்டு उसका இருக்கிறது. दिन एक हवा की झोंके के समान आएगा இப்படியாக इस तरह से கர்த்தருடைய வருகை புத்திரம் வாசிக்க முடியும். परमेश्वर के आगमन के समान हम पढ़ सकते ஒரு हैं முறை एक बार சீசர்கள் வந்து शिष्य लोग இயேசுபாட்டோடு கேட்காங்க. यीशु के पास आकर पूछते हैं மத்தேயுல சொல்லப்பட்டு இருக்கிறது, मत्ती में कहा गया है உம்முடைய வருகைக்கும் आपकी आगमन को உலகத்தின் और முடிவுக்கும் संसार की अंत को அடையாளம் என்ன उसका क्या चिन्ह है எங்களுக்கு சொல்ல வேண்டும் हमें என்றார்கள். बताइए करके कहा அவங்க கேட்காங்க, वो लोग पूछते हैं உம்முடைய வருகைக்கும் आपकी आगमन में உலகத்தின் और முடிவுக்கும் संसार के अंत में அடையாளம் என்ன क्या चिन्ह அது है எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். हमें बताओ करके कहा சீசர்கள் கேட்கறாங்க. शिष्य लोग पूछते हैं இயேசு அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார். यीशु ने उत्तर देता है மத்தேயு சுவிசேஷம் मत्ती रचित सुसमाचार 24ஆம் அதிகாரம் 24 अध्याय 32 33 சொல்லப்பட்டு இருக்கிறது. 33 में कहा गया है அத்தி மரத்தினால जो अंजीर के पेड़ के ஒரு उसमें- ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். उसमें से एक दृष्टांत को बतलाता அதிலே है இளங்கிளை தோன்றி उसमें से जो पत्ता को खोद कर துளிர் விடும் பொழுது वो गिरते समय வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். स्प्रिंग का सीजन आ गया है करके कहता है அப்படியே तभी இவைகளா நீங்கள் காணும் பொழுது ये सब कार्य को आप देखते समय அவர் சமீபமாய் வாசலருக்கு வந்திருக்கின்ற அறியுங்கள். उसकी आगमन समीप है करके आप लोग जानोगे ஒரு அத்தி மரத்தை குறித்து ஊமையாக यहाँ சொல்லுகிறார். पर अंजीर के पेड़ के बारे में एक दृष्टांत कहा गया அத்தி है மரம் என்பது अंजीर का पेड़ जो है இஸ்ரவேல் தேசத்துடையதான அரசியல் வாழ்க்கையை குறிக்கிறது. इजराइल की देश की जो पॉलिटिकल लाइफ को बतलाती है அத்தி மரம் துளிர் விடுவது போல जो अंजीर के पेड़ जिस तरह से पत्ते मुरझाते हैं இன்றைக்கு आज உலகத்தின் பல பகுதியில் இருக்கிறதான संसार के अनेक भागों में रहने वाले ஆங்காங்கே செதறி கிடந்திருந்தான जहाँ जहाँ पर रहने वाले இஸ்ரவேலர் எல்லாரும் इजराइल के लोग सब இன்றைக்கு துளிர் விட்டு आज उनके जो पत्ते मुरझा कर தங்கள் தேசத்துல ஒன்றாக கூடுகிறார்கள். अपने देश में वो लोग एक मन के साथ जुड़ பல रहे हैं தேசங்களில் இருந்த யூதர்கள் अनेक देश में रहने वाले यहूदियों இன்றைக்கு ஒன்றாக கூடி आज एकजुट कर இன்னைக்கு பெரிய தேசமாக நிற்கிறார்கள். आज बड़े देश बनकर खड़े हैं இதைத்தான் ஆண்டவர் அங்க ஊமையாக சொல்லுகிறார். यही परमेश्वर वहां पर दृष्टांत के இயேசு विषय में சொன்ன कहता எல்லா है அடையாளம் நிறைவேறிக் கொண்டு இருக்கிறது. यीशु ने कहा हुआ हर एक चिन्ह पूरा हो रहा है கர்த்தருடைய வருகை குறித்து எவ்வளவு நம்ம கேள்விப்பட்டிருந்தோம், परमेश्वर की आगमन के बारे में हम जितना भी जाने हैं எவ்வளவோ நம்ம கர்த்தர் நம்மோடு பேசி இருந்தோம், जितना परमेश्वर हमसे बातें करते हैं உணர்த்தப்பட்டு இருந்தோம். हमें वो बतला कर भी நாம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருந்தால், अब भी उद्धार नहीं पाए நாம் இன்னும் சோத்திரம் ஆண்டோட வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் हम अब भी परमेश्वर के वचन को नहीं நாம் अपनाए பரலோக ராஜ்யத்துக்கு போக हम முடியாது. स्वर्ग राज्य में नहीं जा அவருடைய पाएंगे வருகையில் நாம் பங்கு கொள்ள முடியாது. उसके आगमन में प्रवेश नहीं कर पाएंगे நாம் கைவிடப்படுவது हम हाथ छोड़ दिए ஒரு जाते हैं பெரிய வேதனையாக एक மாறிவிடும். बड़ी वेदना बन जाएगी அல்லேலூயா. हालेलुया கர்த்தருடைய வருகையும் சமீபமா இருக்கிறது. परमेश्वर की आगमन समीप है கர்த்தர் வேதம் சொன்னதான எல்லா வசனங்கள் परमेश्वर ने शास्त्र में कहा हुआ हर एक वचन இன்றைக்கு आज भी இந்த டேட்ல इस दिन भी நடைபெற்று கொண்டு वो இருக்கிறது. पूरा हो रहा है அல்லேலூயா. हालेलुया அவருடைய வருகைக்கு ஆயத்தமாவோம். उसकी आगमन के लिए तैयार हो நம்முடைய பிள்ளைகளை ஆயத்தமாக்குவோம். अपने बच्चों को हम तैयार நம்முடைய करेंगे குடும்பங்களை अपने ஆயத்தமாக்குவோம். परिवार को तैयार करेंगे வெளிப்படுத்தி 22:17 சொல்லப்பட்டது யாரு? प्रकाशित वाक्य में जिस तरह से कहा गया है ஆவியும் आत्मा மணவாட்டியும் और उसका दुल्हन வா என்கிறார்கள், हाँ करके कहेंगे கேட்கிறவனும் लेकिन सुनने வா वाला என்பானாக. हाँ करके कहे அல்லேலூயா. हालेलुया வருகை மிகவும் சமீபம். उसकी आगमन बहुत ही समीप இயேசு है சீக்கிரம் வர போகிறார். यीशु शीघ्र आने वाला है ராஜாதி ராஜாவாக, राजाओं का राजा बनकर கர்த்தாதி கர்த்தாவாக, प्रभुओं का प्रभु बनकर பூமியிலே நியாயம் செய்வதற்காக पृथ्वी में न्याय करने के இந்த लिए பூலத்தில் வர इस போகிறார். संसार में वो आने वाला தேவனுடைய है பிள்ளைகளே, परमेश्वर के लोगों நாம் அவரை சோத்திரம் தொழுது கொள்ளும்போதெல்லாம் हम उसकी दंडवत करते समय நமக்கு சமீபமா இருக்கிறார். हमारे समीप रहता है இரண்டாவதாக दूसरा அவர் நொறுங்குண்ட இருதயங்களோடு சமீபமா இருக்கிறார். टूटे मन वालों के समीप रहता है மூன்றாவதாக तीसरा அவர் சிலுவையில் சிந்த ரத்தத்தினால उसमें बहाए हुआ लहू நாம் के அவருக்கு लिए சமீபமானோம். हम उसके समीप होना है அடுத்ததாக பார்த்தோம் நம்ம उसके बाद हमने देखा அவருடைய வருகை மிகவும் சமீபம். उसकी आगमन बहुत ही समीप है அல்லேலூயா. हालेलुया நம்முடைய வருகையில் கடந்து போக हम வேண்டும். उसकी आगमन में जाना है நாம் கைவிடப்படுவோம் என்று हम சொன்னார். अगर छोड़ दी जाएंगे அதை விட उससे भी ஒரு வேதனையான एक वेदना காரியம் ஒன்றும் இருக்காது. कार्य कुछ नहीं இவ்வளவு होगी। வருஷம் ஜெபித்து, इतना वर्ष प्रार्थना இவ்வளவு करते வருஷம் விசுவாசியா இருந்து, इतना वर्ष विश्वासी இவ்வளவு बन வருஷம் ஆண்டவருக்காக உழைத்து इतना वर्ष परमेश्वर के लिए நம்முடைய मेहनत வருகையில் கைவிடப்படும் என்று हम சொன்னார். अगर उसकी आगमन में छोड़ दी அது जाएंगे ரொம்ப ஒரு வேதனையாக हमारे காணப்படும். लिए बहुत ही वेदना बनेगी நாம் பரிசுத்தமா காணப்படும்.
வாழ்வோம், पवित्र जीवन जिएंगे, பரிசுத்தமான ஜீவிப்போம். पवित्र रीति से जिएंगे। அவருடைய வருகைக்கு நம்மையும் उसके आगमन में हमें भी நம்முடைய குடும்பங்களை और ஆயத்தப்படுத்துவோம். हमारे परिवार को तैयार கர்த்தர் करेंगे। நாமே परमेश्वर ही இந்த வசனத்தின் மூலமாக इस वचन के द्वारा உங்களை ஆசீர்வதிப்பாராக. आशीष करेगा। கண்களை மூடி நம்ம हम ஜெபிக்கலாம். आंखें बंद करके प्रार्थना கண்களை करेंगे। மூடி நம்ம हम ஜெபிக்கலாம். आंखों को बंद करके प्रार्थना அவர் करेंगे। நல்லவர், वो अच्छा है, அவர் நல்லவர், वो अच्छा है, அவர் वो நல்லவர். अच्छा है। அவர் பாதம் வீழ்ந்து பணிந்தே ஆனந்த கண்ணீர் வடித்தேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளை சுதந்தரிப்பேன். அந்த நாளை சுதந்தரிப்பேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடித்தேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். அந்த நாடு சுதந்தரிப்பேன். பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, இனி நான் என்றும் அடிமை. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, இனி நான் என்றும் அடிமை. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். அந்த நாடு சுதந்தரிப்பேன். இந்த பாடல் इस गीत को நேற்று மத்தியானத்துக்கு பிறகு कल दोपहर के बाद से என்னோட அதிகமாக இது பேசிக்கொண்டிருந்தது. हमसे अधिक ये बातें कर रहा है। இந்த பாடுகள் எல்லாம், ये हमारे सारे संघर्ष, இந்த உபத்திரங்கள் எல்லாம், हमारे सारे उपद्रव, இந்த நிந்தைகள் எல்லாம், हमारी सारी निंदा, அவமானங்கள் எல்லாம் सारे अपमान கொஞ்ச காலம், थोड़े दिन, கொஞ்ச காலம் थोड़े समय இயேசு கிறிஸ்து வரும் பொழுது यीशु मसीह आते समय நாம் அவரோடு கூட हम उसके साथ அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகும் பொழுது स्वर्ग राज्य में जाते समय எல்லாம் மாறிவிடும். सब कुछ बदल जाएगा। அங்க எல்லா துக்கங்கள் மாறும், आपकी सारी दुख बदल जाएगी, உங்க கண்ணீர் எல்லாம் மாறும். आपकी आंसू बदल जाएगा। ஆண்டவரே, परमेश्वर அந்த வாக்கியத்தை எங்களுக்கு தாங்கும்படி நமக்கு கேட்போம். उस भाग्य को हमें दीजिए இந்த करके பாடலை படித்ததானே इस गीत को गाए हुए அருமையான தேவ ஊழியக்காரி अच्छे परमेश्वर की சாரா सेवा நவரோஜினி सारा नवरोजनी அருமையான பாடலை படித்தது.
अच्छी तरह இருக்கிறாங்க से इस गीत को गाया இன்றைக்கு அவர்கள் आज वो அந்த பரலோக ராஜ்யத்தில் स्वर्ग राज्य में பிரவேசித்திருக்கிறார்கள் प्रवेश किए हैं தேவனோடு கூட இருக்கிறார்கள் परमेश्वर के साथ है எல்லா கஷ்டங்கள் மாறும் सारे कष्ट बदलेगी ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் परमेश्वर हम प्रार्थना அந்த करते हैं பிள்ளைகளுக்கான आपके செபிக்கிறோம் बच्चों के लिए हम प्रार्थना करते உம்மை हैं நாங்கள் தேடும் போதெல்லாம் आपको हम ढूंढते समय சமீபா வருகிறீர்கள் आप हमारे समीप रहते हैं ஒருபோதும் தூரமா இருக்கிறவர் அல்ல कभी भी हमसे दूर न रहते हैं உலகத்தில் இருக்கிறவரை इस संसार में रहने का பாடுகள் உண்டு हमारे लिए संघर्ष है எங்களுக்கு கஷ்டங்கள் हमारे உண்டு लिए कष्ट है உபத்திரங்கள் உண்டு हमारे लिए उपद्रव है நிந்தைகள் உண்டு निंदा है அநேகர் பேசுவார்கள் अनेक लोग बोलेंगे அநேகர் திட்டுவார்கள் अनेक लोग चिल्लाएंगे ஆனாலும் लेकिन உமக்காக சகிக்கத்தக்கதாக आपके लिए सहने के लिए உமக்காக ஜீவிக்கத்தக்கதாக आपके लिए जीने के ஒரு लिए பிள்ளைகளை அர்ப்பணித்து நான் आपके செபிக்கிறேன் बच्चों के लिए हम प्रार्थना करते हैं ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக हर एक को बल दीजिए தைரியப்படுத்துவீராக धैर्य दीजिए யாரும் கண்ணீரோடு जितने भी இருக்கிறாங்களோ लोग आंसुओं के साथ है இது துக்கத்தோடு இருக்கிறாங்களோ हृदय में दुख के साथ है கண்ணீரை மாற்றுங்க उनके आंसुओं को बदल दीजिए யாரெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்களோ जो भी लोग हाथ छोड़े हुए स्थिति में சப்பா हैं அவங்களை தூக்கி நிறுத்துங்க यीशु उन्हें उठकर खड़ा குழப்பத்தோடு कीजिए இருக்கிற பிள்ளைகளுக்கு व्याकुलता के साथ रहने वालों குழப்பத்தை को மாற்றுங்க उनके कार्य को बदल கண்ணீரை दीजिए மாற்றி उनके आंसुओं को बदल कर பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும்படியாக बच्चों को आप ஜெபிக்கிறேன் जिलाने के लिए हम प्रार्थना எல்லா करते हैं வியாதிகள் सारी மாறட்டும் बीमारी बदलने दो துக்கத்தோடு இருக்கிறாங்க दुख के साथ है அவங்க துக்கம் எல்லாம் சந்தோஷம் மாறட்டும் उनकी दुख आनंद में बदलने दो யாரிலிருந்து விடுதலை கொடுங்க बीमारी से छुटकारा யாரெல்லாம் दीजिए படுக்க இருக்கிறாங்களோ जो भी लोग बेड में हैं அவங்க எல்லாம் படுக்கையை மாற்றி उनके सारे प्रकार की இந்த बीमारी வல்லமையை बदल कर நிரப்பும்படியாக आपके ஜெபிக்கிறேன் सामर्थ से भरने के लिए हम प्रार्थना வீட்டை करते हैं சுற்றிலுமாக घर के चारों ओर இருக்கிற ஏரியாவுல रहने वाले स्थान में ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் आपके ஐயா लोगों को छिड़क தேவ कर प्रार्थना பாதுகாப்பு करते हैं இருக்கட்டும் परमेश्वर की सुरक्षा மகிமை करें பிரசன்னத்தால மூடுங்க महिमा की प्रसन्नता से भर எங்கள் दीजिए தேசத்துக்காக हमारे ஜெபிக்கிறோம் देश के लिए प्रार्थना करते தேசத்தில் हैं இருக்கிற எல்லா பிரச்சனைகள் हमारे மாறட்டும் देश की समस्याएं बदलने இந்த दो கொரோனா வைரஸ் முற்றிலும் அழிக்கும்படியாக कोरोना ஜெபிக்கிறேன் वायरस पूरा बदलने के लिए हम இந்த प्रार्थना करते தேசத்துக்கு हैं இறங்குங்கப்பா हमारे देश के लिए उतरिए எங்க தேசத்தின் பெயர் हमारे देश का नाम அந்த வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது आपके शास्त्र में लिखा அதற்கு गया ஒரு है நோக்கம் உண்டு ஐயா उसके लिए एक कार्य है அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு उसके लिए कुछ सोच அதை है நிறைவேற்றி தரும்படியாக उसे ஜெபிக்கிறேன் पूरा करने के लिए हम प्रार्थना இந்த करते கொரோனா हैं வைரஸ்னால कोरोना वायरस के बाद பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக जो भी ஜெபிக்கிறேன் इसकी संघर्ष में उसके लिए प्रार्थना உயிரோடு करते हैं சொந்த உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறதான जीवन के लिए संघर्ष करने वालों के लिए ஆக்சிஜனுக்காக போராடி கொண்டு இருக்கிறதான ऑक्सीजन के लिए संघर्ष करने वालों के வெண்டிலேட்டர் लिए இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் वेंटिलेटर में रहने वालों के लिए प्रार्थना இயேசுவின் करते நாமத்தினால हैं यीशु के नाम से இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम யாரா से வீட்ல இருந்து அவங்க உறவினருக்கு ஜெபித்து கொண்டு जो भी இருக்கிறாங்களோ लोग घर में रहकर उनके पहचान वालों के लिए प्रार्थना कर रहे அப்பா हैं இந்த நாட்களில் इन दिनों में அவருக்கு ஒரு புதிய ஜீவனை उन्हें கொடுப்பீராக नया जीवन दीजिए உடைய ஜீவன் आपका जीवन அவருடைய இருதயங்களில் उनका பிரவேசிப்பதாக हृदय में प्रवेश करे அவருடைய சரீரத்தில் उनके शरीर பிரவேசிப்பதற்காக में प्रवेश करे ஆண்டவரே ஜீவனை கொடுங்கப்பா पिता उन्हें जीवन அவருடைய दीजिए சாட்சியாக நிறுத்தும்படியாக गवाही के செபிக்கிறேன் रूप में खड़ा कीजिए ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே सब कुछ பார்த்து परमेश्वर கொள்ளும்படியாக आप செபிக்கிறேன் देखने के लिए हम प्रार्थना करते हैं விசேஷமாக எங்களுடைய தேசத்தை ரட்சித்து தாங்க विशेष रूप से हमारे देश को दान உங்களுடைய दीजिए தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க हमारे देश की रक्षा இந்த कीजिए தலைவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க हमारे अधिकारियों को அவங்க संभालिए ரட்சிக்கப்படட்டும்பா वो लोग उद्धार पाए அற்புதங்களை செய்யுங்க अद्भुत कीजिए அது மாத்திரம் மகாராஷ்டிரா பட்டணத்துக்காக और हमारे செபிக்கிறேன் महाराष्ट्र के लिए प्रार्थना करते 12 हैं கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க साढ़े 12 करोड़ लोग இங்க रहते இந்த हैं வியாதி அதிகமாக பரவி கொண்டு यहाँ पर இருக்கிறது बीमारी अधिक फैल रही இதற்கு ஒரு है முற்றுப்புள்ளி வைப்பீராக इसको आपने रोक लगाई है பொல்லாத வியாதிகளை ये जो बीमारी பொல்லாத இந்த கொரோனா வைரஸ் दुष्ट कोरोना நாங்கள் वायरस கட்டி है செபிக்கிறோம் हम इसे बांध कर प्रार्थना ஆலயங்கள் करते எல்லாம் हैं திறக்கப்படட்டும் कलीसियाएं सब खुल जाए வேலைகள் எல்லாம் திறக்கப்படட்டும் सारे काम खुल जाए ஸ்கூல் எல்லாம் स्कूल திறக்கப்படட்டும் सब खुल जाए ஒரு ஃப்ரீ கொரோனா வைரஸ் தேசமாக மாநிலமாக மாற்றி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் कोरोना फ्री नेशन हमें बनाकर दीजिए எங்களுடைய தான மாவட்டத்துக்காக हमारे செபிக்கிறோம் थाना सिटी के लिए हम प्रार्थना करते हैं எழுப்புதல் கட்டளையிடுங்க बड़ी रिहाई को இந்த आज्ञा வாகலை दीजिए। ஸ்டேட்டுக்காக हमारे செபிக்கிறோம் वागले के लिए प्रार्थना करते வாகலை हैं ஸ்டேட்டு தேவ கரம் இருக்கும்படியாக நாங்கள் परमेश्वर का செபிக்கிறோம் हाथ हमारे साथ रहने के लिए இந்த प्रार्थना சபை करते हैं ஆசீர்வதிங்க हमारे कलीसिया को आशीष சபையுடைய दीजिए பிள்ளைகளை ஆசீர்வதிங்க कलीसिया के लोगों को आशीष இதை दीजिए கேட்டுக்கொண்டிருந்ததான इसे सुनने वाले ஒவ்வொரு குடும்பங்களை हमारे பலப்படுத்துவீராக परिवार को बल दीजिए தைரியப்படுத்துவீராக धैर्य दीजिए தேவனா மகிமைப்படட்டும் परमेश्वर के नाम की महिमा ஜெபத்தை கட்டி நன்றி प्रार्थना को सुना அற்புதம் धन्यवाद செய்து விட்டு நன்றி अद्भुत किया धन्यवाद பெரிய காரியங்களை செய்யும் बड़े कार्य कीजिए இயேசுவின் ஜெப நல்ல பிதாவே यीशु मसीह के नाम से मानते पिता ஆமென் आमेन நாம் சேர்ந்து சொல்லுவோம் हम मिलकर कहेंगे என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி नातुमावे कतरे सोदरी अवसर सर्वभारे मरवादे आमीन हिंदी में बोलेंगे ये मेरे मन यहोवा को धन्य कर हे मेरे मन उसके पवित्र नाम को धन्य कर हे मेरे मन यहोवा को धन्य कर उसके केवल सारे उपकार को कभी ना भूलना आमीन।
നമ്മുടെ കർത്താവായ യേശുവിന്റെ കൃപയും हमारे ईश्वर का अनुग्रह പിതാവായ ദൈവത്തിന്റെ और അൻപും पिता का प्यार പരിശുദ്ധാത്മാവിന്റെ ഐക്യവും पवित्र आत्मा का सहभागिता നമ്മോട് കൂടെ हमारे साथ ഉലകത്തിലെ പരിശുദ്ധവാന്മാരുടെ കൂടെ संसार के हर एक पवित्र लोग के എല്ലാ साथ സഭയുടെ കൂടെ सारे कलीसिया के साथ യേശുവിൻ വരുകை மட்டும் यीशु की आगमन का இருப்பதாக रहे ஆமென் आमेन ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया God bless you கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக எல்லாரும் சொல்லுங்க